திருச்சிற்றம்பலம். கள்ளி முதுகாட்டில் ஆடிகண்டாய் காலனையும் காலாக்கடந்தான் கண்டாய் புள்ளியுளை மானின் தோலான் கண்டாயே புலியுரி சேராடை புனிதன் கண்டாய் வெள்ளி வெளிர் பிறை முடிமேல் சூடி கண்டாய் வெண்ணீற்றான் கண்டாய் நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய் மறைக்காடுறையும் மணாளன் தானே. கருணை ஒளி திருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவான் வளதுரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழை வார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோகம் கொழுந்தேறல் வாய்மடுத்து தேக்கிச் செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதோரடிகள் அடியணைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகாசன்னிதானங்களுடைய பொன்னார் திருவிழி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்டருள் என்ற குருநாதர் தங்கள் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுவதற்கு துணையாயிருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியாறு பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான அன்பான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். கடவுள் மாமுனிவர் அருளி செய்த வாதவூர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை திருவருள் நமக்கு தந்திருக்கிறது. வழக்கம் போல விநாயக வணக்கத்தை சொல்லி நூலுக்குள்ள செல்வோம். பவளமால் வரை நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவள மாதுடன்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போ தவளமா மறுப்பொன்றொடித்து ஒரு கரத்தில் தரித்துயகிரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவார். கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை அனைவருமாக போற்றி வணங்கி, ஏற்கனவே இந்த கடவுள் மாமுனிவர் அருளி செய்த இந்த வாதொழில் புராணத்திலே கடவுள் வாழ்த்து, பாயிரம், மந்திரி சருக்கம், திருப்பெருந்துறை சருக்கம், குதிரையிட்ட சருக்கம், மண் சுமந்த சருக்கம், நிறைவாக திரு அம்பலச் சருக்கம் என்பது வரைக்கும் நாம பார்த்து இப்பொழுது புத்தரை வாதில் வென்ற சருக்கம் அந்த பகுதியிலே இருக்கின்றோம். 545 பாடல்கள் உள்ள இந்த நூல்களிலே கிட்டத்தட்ட 400 பாடல்கள் தாண்டிட்டோம். குருநாதராய் அவன் எழுந்தருளி ஆட்கொண்டதும் அதற்கு முன்னரே வந்து தலை சிறந்த மந்திரியாக திகழ்ந்ததுவும் அவன் குருநாதராக எழுந்தருளை ஆட்கொண்டதுவும் இவரை ஆட்கொள்ளுகின்ற வகையிலே வந்திப்பாட்டிக்கு அருள் செய்த திறமும் அதற்காக அவன் வந்து மண் சுமந்து அடியாருக்கு எளியனாம் தன்மை என்பதனை மதுரையிலே தன்னுடைய திருவடியை பதித்து நிலைநிறுத்தியதும் இதுவெல்லாம் கடந்து எல்லாவற்றோட சிறப்பு இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பின்னரும் கூட
மாணிக்க வாசகர் தன்னை திருப்பெருந்துறைக்கு போயிடலாம் என்று முடிவு செய்து மன்னற்ற சொல்லிட்டு வரும் பொழுது அங்கேயும் சுவாமி இவருக்காக காத்திருக்கிறார். அதுதான் பெரிய சிறப்பு. வந்த காரியங்கள்லாம் ஆட்கொள்ளணுங்கிறதா வந்தா, உபதேசம் செய்தான், வந்திப்பாட்டி கருள வேண்டியது அதுவும் அருள் செய்தான், மன்னருக்கும் தெரிந்து விட்டது வந்தது சுவாமின்னு, இவ்வளவு நடந்துட்டு அதனால நம்ம போயிருக்கலாம் இப்போ. ஆனா இவர் திருப்பெருந்துறைக்கு வரும்பொழுது அங்கே இருந்து இவருக்கு தன்னுடைய எதிர்கால திட்டத்தை எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டு, இந்த 999 சிவகணங்களும் இங்கே உங்களோட கொஞ்ச நாள் இருப்பார்கள், ஆனா கொஞ்ச நாள் கழித்து இங்கு இந்த பொய்கையில் ஒரு ஜோதி தோன்றும், அதிலே அவர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள். நீ அங்கே இருந்து யான் சொல்லுகின்ற தலங்களுக்கெல்லாம் நீ சென்று, திருப்பெருந்துறையிலே நான் உனக்கு குருநாதராக தந்த காட்சியை நான் அங்கும் தருகிறேன், நீ சென்று வழிபாடு செய் என்றும் முதல்ல ஒரு அன்பு கட்டளை. அதன் பின்னர் அப்படியே எல்லாம் நிறைவாக நீ சிதம்பரம் வந்து தில்லை வந்து அங்கு புத்தரை வாதில் வென்று அதன் பின்னர் நான் உனக்கு முக்தின்பம் தருகிறேன் என்று சுவாமி ரொம்ப தெளிவா சொல்லு. ஆனால் அந்த திருப்பெருந்துறையில இருந்த காலத்து நமச்சிவாய் என்றெடுத்து என்று சொல்லி சிவபுராணத்துல துவங்கி அதிசயப்பத்து, இந்த அற்புதப்பத்து, சென்னிப்பத்து இதெல்லாம் அங்க வந்து பாடி அங்கிருந்து அப்படியே ஒவ்வொரு தலமாக ஒரு வழிபாடு செய்து கொண்டே சுவாமி காட்டியபடியே திரு உத்தரகோசம் அங்கை வந்து, திரு உத்தரகோசமை வந்த உடனே ஒரு சின்ன ஷாக் என்னன்னா, அந்த திருவடி தரிசனத்தை காணும், முதல் இடத்திலேயே அதை காணும். ஆனாலும் அதற்காக வந்து என்னை விட்டெழுதி கண்டாய் என்று சொல்லி இறங்கி பாட அவன் அந்த காட்சியை கொடுக்க நீத்தல் விண்ணப்பத்தை அங்க பாடி அப்படியே சோழ நாட்டுக்குள்ள வந்து திருவிடைமுருதூர் வந்து திரு ஆரூர் வந்து திரு புலம்பல் பாடி அங்கிருந்து சீர்காழிக்கு வந்து அங்க வந்து உம்பரக்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊத்தையன் தனக்குன்னு பிடித்த பத்து பாடி அங்கிருந்து அப்படியே கிளம்பி சீர்காழிக்கு, இந்த சீர்காழியில தான் பிடித்த பத்து பாடி அங்கிருந்து அப்படியே கிளம்பி திருக்கழுக்குன்றம் வந்து திருக்கழுக்குன்ற பதிகத்தை அங்க வந்து பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் அங்க அதை பாடி அங்கிருந்து தில்லைக்கு வந்து தில்லையிலே சில பதியங்களை எல்லாம் பாடி வழிபாடெல்லாம் செய்து அங்க ஒரு பண்ணசாலை அமைத்து அங்கேயே இருக்கிறார். இப்போ அப்ப நம்ம கதாநாயகர் எங்க இருக்காருன்னா தில்லையிலே இருக்கிறார். அந்த கதாநாயகரும் தில்லையில தான் இருக்கிறார். அதனால இப்ப கதை வந்து இப்ப போன வாரம் கதையை விடும் பொழுது இந்த பாட்டுடை தலைவர் மாணிக்க வாசகர் எங்க இருக்கிறார்னா தில்லையிலே இருக்கிறார். வழிபாடெல்லாம் செய்து நாளும் வழிபாடு செய்கிறார். அந்த வழிபாடு செய்து வெளியே வந்து கீர்த்தி திருவள் பாடுறார், திருவண்ட பகுதி பாடுறார், போற்றி திருவள் பாடுறார், திருப்பொற்சுன்னம் பாடுறார், திரு பொன்னூசல் பாடுறார், திருப்பூவல்லி பாடுறார், குயில் பத்து பாடுறார், தசாங்கம் பாடுறார், இப்படி ஒன்னா பாடி அன்னை பத்து பாடுறார், இப்படி எல்லாம் ஒன்னா பாடி அங்க இருந்து அங்கு பண்ணசாலையிலே இருக்கிறார். இப்போ கதை எப்படி இந்த அளவோடு திரு அம்பல சருக்கத்தை கொண்டு முடிச்சுட்டு புத்தரை வாதில் என்ற சருக்கத்தை கதை ஆரம்பிச்சார். அதுல நம்ம இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 8 பாடல்கள் 7 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். அதுல இங்கு இருந்து ஒரு முனிவர், ஒரு முனிபங்கவர், அவர் ஈழ நாட்டிற்கு சென்று ஈழ நாட்டிலே உள்ள தலங்களை எல்லாம் கோயில்கள் எல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று அங்கு செல்கிறார். அவருடைய கோலம் நல்ல ருத்ராட்சம் அணிந்து நல்ல திருநீர் அணிந்து, அவருடைய காட்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வெளியே வந்து ஐயம் ஏற்று உண்டு அப்படின்னா பிச்சை எடுத்து உண்டு, அப்படி ரொம்ப எளிமையே வடிவான ஒரு கோலத்திலே அவர் அங்க இருக்கிறார். பேசுறதே இல்லை, அப்படி வாயை திறந்து பேசினா திரு அம்பலம் இதான் சொல்றார். இப்படிதான் இருக்கிறார் அவர். அது புத்த மதம் அங்கு பரவி இருந்த காலம், மன்னரும் புத்தரா இருந்தார், அதனால நாடும் புத்தனாதா இருந்தது. அங்கே இவ்வாறு பேசுகின்ற ஒருத்தரை பார்த்த உடனே மன்னருக்கு செய்தி போது, இந்த மாதிரி நம்ம நாட்டுல ஒருத்தர், ஆனா சொல்லும் பொழுது ரொம்ப அருமையா தான் சொல்றார். நல்ல அணிகளனாய் அப்படின்னா ருத்ராட்சங்கள் அணிந்து அந்த ஆள் வந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இவ்வாறு அங்க இருக்கிறார் என்றுதான் போய் மன்னன் சொல்றான். மன்னரும் அவரை இங்க கொண்டாங்க நான் பார்க்கணும்னு சொல்ல இவர் அங்க போறார். அங்க போனா அங்க புத்த மத குரு மன்னரோட இருக்கிறார். இது அந்த காலத்து அமைப்பு. இங்க சோழ நாட்டிலையும் பாண்டிய நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா சைவ குருநாதர் கூட இருந்தாங்க இவர்களை வழிநடத்த. அதே மாதிரி அங்க யார் இருந்தாங்கன்னா புத்த மத குரு இருந்தாங்க. அது சொல்றாரு, முந்தும் பிடகம் 3 உணர்ந்து செய்யர் 4 முதுசீலம் 5 புடைந்து பார்மீரே
ஐந்தும் ஆறு ஐந்து அடக்கும் இயல்புடையோன் கந்தம் கெடுதன் முக்தி என காட்டும் குறவன் உடனிருப்ப. குறவன்னா குருநாதர். அப்பேற்பட்ட குருநாதர் உடனிருப்ப சந்தம் சிறந்த புயனிருவன் இருந்தான் தானை புடைசூழ. மன்னன் அவனுடைய படை பலமெல்லாம் சுத்தி இருக்கிறான். இவர் அவரை போய் இப்ப பார்க்க போறார். இந்த முனிவர் அந்த இடத்துலதான் நம்ம முடிச்சோம். அந்த முனிவருடைய கோலம் எப்படி இருந்தது அதையெல்லாம் சொல்றார். இப்போ அந்த முனிவர், ஏன்னா அரசன் அவரை கொணருகன்னு சொல்லிட்டான். அந்த சொன்னவர்கிட்டே அவர் சொல்றாரு, எப்ப நான் எனக்கு நன்மை தீமை எதுவும் கிடையாது, ஐயம் எடுத்துக்கொண்டு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் மன்னனுக்கு எங்கூட என்ன லௌகிய சம்பந்தம் இருக்க முடியும் அப்படின்லாம் கேட்கிறார். அவன் உடனே சொல்றான், இல்ல இது மன்னருடைய ஆணை, அதனால வரணும்னா சரி அப்படியானால் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாரார். இவரை ரொம்ப மரியாதையா மன்னர் முன்னாடி நிற்கிறார். இப்ப அந்த காட்சியை தான் சொல்றார் 8வது பாட்டுல. உடுக்கும் தனிவன் கோவணமும் ஒளி பொக்கணமும் மாத்திரையும் எடுக்கும் சதங்கை நெடும் பிரம்பு இலகும் திலகத் திருமுகமும் அடுக்கும் சிறு புன்முறுவலும் நின்று அசையும் சடையும் கண்டு அரசன் திடுக்கம் கொள அருகாக இருந்தான் திரு அம்பலம் என்று. சுவாமி மன்னர் முன்னாடி வரார். வந்த கோலத்தை சொல்றார். இவர் எப்படி இருந்தார்கிறார். உடுக்கும் தனி வெண்கோவணமும். உடுப்பு என்னன்னு ஒரு கோவணம் தான், வேற சட்டை இதெல்லாம் ஒண்ணும் மேலாடையெல்லாம் ஒண்ணும் இல்லை, வெறும் கோவணம். உடுக்கும் தனிவன். இதுவே புத்தர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னு சொன்னால் புத்தர்களுடைய உடை கோலம் என்பது முழுவதுமாக மறைத்திருப்பது. புத்த துறவிகளும் கூட கீழே வேட்டியும் மேலையும் என்ன பண்ணியிருப்பாங்க, துணி போட்டு முழுமையாக மறைத்திருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய சமணர்கள் உடை இல்லாம இருப்பார்கள். புத்தர்கள் மேல வரைக்கும் மறைச்சுதான் இருப்பாங்க. இது அவங்களுடைய கோலம். அவங்களுடைய அந்த காவி கலரே அது ஒரு மாதிரி காவியா இருக்கும். அந்த காவி அந்த மரப்பட்டையிலிருந்து செய்யற காவி, அதுல இருந்தா சாயம் முக்கி அந்த காலத்துல அனுப்பிச்சிருக்காங்க. அதை ஞானசம்பந்த தேவாரத்துல காட்டுறார். அந்த காவி எங்க இருந்து வந்தது, மரப்பட்டையில இருந்து எடுக்கிற காவி. அந்த காவியில முக்கின துணி, அதுதான் அந்த காவி கலர். அதுலதான் இது புத்தருடைய உடை. அதனால பாத்தீங்கன்னா மேலையும் முழுமையா மறைத்திருப்பார்கள். இப்ப அந்த மன்னனுக்கு முன்னாடி அந்த புத்த குருநாதனம் கூட இருக்கிற அந்த இடத்துல உள்ள ஒருத்தர் வராரு. அவருடைய உடை கோலமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேர் மாறுதலா. உடுக்கும் வெண்கோவணமும், ஒரு கோவணம் மட்டும் கட்டிட்டு ஒருத்தர் உள்ள வர்றார். ஒளிர் பொக்கணமும். பொக்கணம்னா அன்னைக்கே சொன்ன பிச்சை பை. அது அப்படின்னா இந்த இடத்துல கபாலம், அந்த கபாலத்துல பிச்சை எடுத்திருக்கிறாரு. அதுல கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கை இருக்கு, அவ்வளவுதான். ஒளிர் பொக்கணமும் மாத்திரையும். மாத்திரையும்ங்கிறது அன்னைக்கே சொன்னோம், காதுகளிலே தொங்கி இருக்கிற 6 கட்டி சுந்தர வேடம்னு பேர். அது காவி அணிந்து குருநாதராய் இருப்பவர்களுக்கு மட்டுமே உள்ள கோலம், ஏனையவர் கிடையாது. குருநாதர்களாய் இல்லாம தீட்சை செய்து வைக்காத ஏனைய துறவிகளுக்கு அது கோலம் இல்லை. அதனால 6 கட்டி சுந்தர வேடம் யாருக்குன்னா இன்னைக்கு பீடத்தில இருந்து தீட்சை செய்து வைக்கின்ற ஞானாசிரியர்களாய் இருப்பவர்களுக்கு உள்ள கோலம் அது. அதை அணிந்திருக்கிறார் இந்த ஆளு. அதனால மாத்திரையும் எடுக்கும் சதங்கை நெடும் பிரம்பு. சதங்கை அதுல கட்டியிருக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பிரம்பு கையில அதை வைத்து கொண்டு இலகும் திலத திருமுகமும். நெற்றியில குங்குமம் மாதிரி ஒரு திலகம் இருக்கு. திலத திருமுகமும் அடுக்கும் சிறு புன்முறுவலும். அதான் சொல்றாரு. ஆள் எப்படி இருந்தாருனாரு, சிரிச்ச முகமா இருக்கிறார். சிரிச்ச முகமா இருக்கிறாருன்னு தான் பாட்டு. அதுதான் வேப்பிள்ளை எழுதுறாரு, பதிப்பொருளை தியானம் செய்த சுகத்தால் சிரித்த முகமும்னு எழுதுறாரு. சிரிப்புக்கு காரணம் என்னன்னா, பெருமானை மனசுல தியானம் பண்ண அந்த இன்பமா. பதிப்பொருளை தியானம் செய்த சுகத்தால் ஏற்பட்ட புன்முறுவலும் அப்படின்னு எழுதுறாரு. அதனால அடுக்கும் சிறு புன்முறுவலும் நின்று அசையும் சடையும் கண்டு. இந்த கோலத்தை பார்க்கிறான் மன்னன். பார்த்தோட சொல்றார், அரசன் திடுக்கம் கொல. ஏன்னா அவன் இதுவரைக்கும் இப்படி ஒருத்தனை பார்த்ததே இல்லை. அதான் அவனுடைய சபைக்குள்ள இப்படி யாரும் வந்ததே கிடையாது. அதனால திடுக்கம் கொலை. அவனுக்கு ஒரு ஷாக். கொலை, திடுக்கம் கொலை அப்படின்னு தான் இருக்கு. அதுக்கு வேற்பிள்ளை எழுதுறாரு, மனமும் சரீரமும் ஒடுங்கே அஞ்சி அப்படின்னு எழுதிட்டார். பார்த்த மாத்திரத்திலேயே அவனுக்கு ஒரு பெரிய இது, மனமும் சரீரமும் ஒடுங்கே அஞ்சி. அதான் திடுக்கம் கொலைங்கிறார். கொலை அருகாக அவர் பக்கத்துல மன்னா வணக்கம் சொல்லல, பக்கத்துல திரு அம்பலம் அப்படின்னு. மன்னருடைய புரோட்டோகால் எப்படி இருக்கணும்னா வெளியிருந்து சொல்லி விட்டுருப்பாங்க. நேரம் உள்ள போனோம்னே மன்னர் வணக்கம் சொல்லு.
இதெல்லாம் ஏன்னா அந்தந்த இடங்களுக்கு உள்ள மரியாதை நிமித்தங்கள். அதனால நீங்க அங்க போனா எப்படி சொல்லணும், குருநாதரை பார்க்க போனா எப்படி போகணும் மடத்துல சொல்றோம். அதே மாதிரி மன்னரை பார்க்க போனா வெளியே ரெண்டு சொல்லி விட்டுருப்பான். உள்ள நீ போன உடனே நான் வணக்கம்னு இப்படிதான் சொல்லணும். ஏதோ ஒண்ணு அந்த நாட்டுக்கு இருக்கணும். நம்மால் உள்ள போன உடனே திரு அம்பலம்னு இப்படித்தான் போய் நிக்கிறார். இப்ப இப்ப அவன் கேட்கறான், திரு அம்பலம்னா என்னடான்னு கேட்டான் மன்னர். அதை சொல்றாரு அடுத்த பாட்டுல. இருக்கும் தலைவன் தனை நோக்கி இப்போ திரு அம்பலம் என்று இங்கு உரைக்கும் தலைவன் எவன் கொல் என உலகாழ்பவனுக்கு உரைப்பான் பெருக்கும் புகழால் திகழ்வளவன் பிரியா இருகட் பேரருளால் புறக்கும் திருநாட்டு அறம் தலைக்கும் புலியூர் என்பது ஒன்றுள்ளதால் இருக்கும் தலைவன் தனை நோக்கு. இந்த இருக்கும் தலைவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த முனிவரை, இந்த முனிவரை நோக்கி மன்னன், ஏன்னா உள்ள நேரம் வந்த உடனே இவ்வளவு நாள் இல்லாம மன்னா வணக்கம் ராஜாதிராஜ அப்படின்னு சொல்லிதான் உள்ள வந்திருக்கணும். நேரம் வந்தோடனே திரு அம்பலம் அப்படின்ன உடனே நேரம் பார்த்து அவரை பார்த்து உடனே மன்னன் கேள்வி கேட்கிறான். என்ன கேட்டான் பாருங்க, இப்போ திரு அம்பலம் என்றெங்கும் உரைக்கும் தலைவன் எவன் கொள், யாரா அது இங்க திரு அம்பலம்னு சொல்றது அப்படின்ட்டார் மன்னர். கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு உடன்பாடு இல்லாத நெறி. ஆனால் அவன் நாட்டுக்குள்ள, அவன் நாட்டுடைய தலைவன். ஆனால் அவன் நாட்டுக்குள்ள அவனுக்கு உடன்படாத நெறிய போய் சொன்னா அவன் எப்படி சும்மிருப்பான். அதனால நேர சொல்லிட்டான் அந்த முனிவரை பார்த்து, இப்போ திரு அம்பலம் என்று இங்கு உரைக்கும் தலைவன் எவன் கொல் என நம்மால் பதில் சொல்றார். உலக ஆழ்பவனுக்கு அவன் உரைப்பான். அந்த மன்னருக்கு நம்மால் பதில் சொல்றார். உலக ஆழ்பவன்னா மன்னன். அந்த மன்னன் உலக ஆழ்பவனுக்கு அவன் உரைப்பான் பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றார் பாருங்க. பெருக்கும் புகழால் திகழ்வளவன், பெருக்கும் புகழால் பெருகிய புகழால் இருக்கின்ற சோழ மன்னன். வளவன்னா சோழன், வழுதினா பாண்டியன் அர்த்தம், வளவன்னா சோழன் அர்த்தம். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவைன்னு தான் போட்டு. வளவர்கோன் பாவைன்னா சோழ நாட்டு மண். அது கூட ஒரு பெரிய நயம். அந்த பதியத்துல ஞானசம்பந்தர் ஒரு குறிப்பு காட்டுவார். இது நாள் வரைக்கும் மங்கையர்க்கரசியார நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாண்டி நாட்டுல இருந்தவங்க மங்கையர்ங்க, பாண்டி மாதேவி அப்படிதான் நமக்கு தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னா சோழ நாட்டுல இருந்து வந்தாங்க, அவ்வளவுதான் தெரிஞ்சது. அதுக்கு மேல இல்ல. அவங்க ஆதார் கார்டு அட்ரஸ் எல்லாமே மதுரை தான் இருக்கு, சோழ நாட்டு அட்ரஸ் இல்ல. அதை ஞானசம்பந்தர் சொல்றாரு. அவங்க யாருடைய மகள்னு குறிப்பு காட்டுறார். மன்னர் தன் மன்னன் மணிமுடி சோழன் தன் மகளாம்னு எழுதுறார். இது வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்கே கிடைக்காத குறிப்பு. அது ஞானசம்பந்தர் கொடுத்தது. ஞானசம்பந்தர் திருமுறைகளில் வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு சொன்னா அதுல இப்படி எல்லாம் வருது. இந்த மங்கையர்க்கரசியார் யார் என்று சொன்னால் மணிமுடி சோழன் என்ற ஒரு மன்னன், அவனுடைய மகள் என்று காட்டுறார். மன்னர் தன் மன்னன் மணிமுடி சோழன் தன் மகளாம்னு பாடுறார். அதே மாதிரி எடுத்த உடனேயே மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை. வளவர்னா சோழ நாட்டு மன்னன், சோழன் மன்னன். அதனால இப்ப இந்த முனிவர் சொல்றார், பெருக்கும் புகழால், பெரிய புகழுடைய திகழ் வளவன், அப்படி திகழ்கின்ற வளவன் சோழ நாட்டு மன்னன். பிரியா இருகட் பேர் அருளால், இரு கட்டுங்கிறது இரு கண்ணுன்னு அர்த்தம். இருகட் பேர் அருளால் அப்படின்னா தன்னுடைய இரண்டு கண் நோக்கங்களினாலேயே இந்த சோழ நாட்டை கண்ணுக்குள்ளே வைத்து ஆளுகிறான்னு அர்த்தம். அந்த மன்னன் எப்படி இந்த நாட்டை ஆளுறான்ங்கிறதுக்கு அவனுடைய சிறப்பு. ஏன்னா ஒரு மன்னன்னா எப்படி இருக்கணும்னா சொல்லியிருக்கிறான். அந்த நாட்டில் உள்ள மனுநீதி சோழன் எப்படி ஆண்டான்ங்கிறதுக்கு, ஒரு மன்னன் எப்படி ஆளணும் அப்படிங்கிறதுக்கு சேக்கலூர் சமையல் பாட்டு சொல்றார். மாநிலங்கள் காப்பான், மாநிலம் காவலாவான், என்னதான் இருக்கிறாரு 5 விதமான காவல் நம்ம செய்யணுங்கிறார். நாட்டுல உள்ள மக்களுக்கு எங்க இருந்தெல்லாம் தீங்கு வரக்கூடாதுன்னு 5 வரிசைப்படுத்துறார். முதல்ல சொல்றார் தன்னால்ங்கிறார். இந்த மன்னனாலே மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அவன் கொடுங்கோலன் சார், அது ஏன் கேட்கறீங்க அப்படின்னு இருக்கப்படாதான். தன்னால். அடுத்தது எப்படி சொன்னார் பாருங்க, தன் பரிசனத்தால். ஏன்னா மன்னன் பேரை சொல்லி கீழே இருக்கவன் போல ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடாது. அதனால அவனும் அவன் டீமும் நாங்கள்லாம் அந்த கழகம் அந்த கழகம், எங்க எந்த கழகம் இருக்குது, கழகம்னு பேசினாலே கழகம் தாங்க, அதனால பேசவே கூடாதாங்க. அதனால தன்னால்
தன் பரிசனத்தால். அடுத்தால என்ன சொல்றாரு பாருங்க, பகைவரால். பகைவரால பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டுல சண்டை வரும், ஒரு நாடு இன்னொரு நாடை கைப்பிடிக்க பார்ப்பாங்க. அந்த சண்டை யாருக்கு நடக்குமா? வீரர்களுக்கும் நடக்குமா? மக்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதுக்கப்புறம் சொல்றாரு கல்வரால். கல்வரால் ஏன்னா அங்க எல்லாம் நல்லா தான் சார் இருக்குன்னா, திருட்டு பையன் தான், ஒரு நாள் கதவை கூட்டிட்டு போக முடியாது எங்க ஊர்ல எல்லாம். அவ்வளவுதான் எங்க காவல்துறை இருந்து போங்க அப்படின்னு இருக்கப்படாதான். இருந்தா அது மன்னருக்கு கேவலமும். அடுத்தால பிற உயிர்களால். பிற உயிர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யானை சார் நேற்று கோயம்புத்தூர்ல ஏன் கேக்குறீங்க அப்படின்னு அப்படி இருக்கப்படாதான். பிற உயிர்களால்னா மக்களாலையும் சரி, வேற உயிர்களாலும் புலி ஊருக்குள்ள வந்துடுது, யானை நேற்று இது பண்ணிவிடுது, சோளக்காட்டுக்குள்ள யானை புகுந்து எல்லாம் பயிரெல்லாம் சேதம் அப்படின்லாம் இருக்கக்கூடாதான். அப்ப தன்னால், தன் பரிசனத்தால், பகைவரால், கல்வரால், பிற உயிர்களால், இவங்களால எந்த பாதிப்பு மக்களுக்கு வராமல் காத்து கொண்டிருக்கிறது தான் மன்னனும். அப்படி இருக்கணுமா மன்னன்? சோழ நாட்டு மன்னனை சொல்லும்போது இவர் என்ன பெருமையா சொல்ல பாருங்க, பிரியா இருகட் பேரருளால். இருகட்னா இரண்டு கண்களும், இருகட் பேரருள்ங்கிறது ரெண்டு கண்களை போல பாதுகாத்து அப்படி ஒண்ணு, கண்களுக்குள்ளேயே சோழ நாட்டை வச்சு பாதுகாத்து அப்படி ஒரு பொருள். அப்படின்னா என் கண்ணா வச்சு பாதுகாப்பா சார் சொல்லலாம் இல்லையா? நாட்டை அப்படி பாதுகாத்துட்டு இருக்கிற சோழ மன்னன் இந்த முனிவர் சொல்றார். இருகட் பேரருளால் புறக்கும் அப்படின்னா நாட்டை ஆளுகின்ற திருநாட்டு அறம் தலைக்கும் புலியூர். அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு சொல்லும், அறம் தலைக்கும் புலியூர். நீங்க பக்தி நெறியில முதல் பாடமே என்னன்னா, பாட்டி சொல்லிச்சு, அறம் செய்ய விரும்பு. அவ்வளவுதான் முதல் பாடமே. அதுதான் தமிழ் அகராதியில அறம் என்று சொன்னால் தர்மம் என்று பொருள். நிறைய பொருள் இருக்கு, அதுல ஒரு பொருள் ஞானம் என்று. அப்ப ஞானத்துக்கு அடிகோல் எதுன்னா அறம். நீங்க அறம் செய்யாமல் ஞானத்தை அடைய முடியாது. நெறியே சரியான சமுதாய நெறியில பிறண்டு போய் எப்படி ஞானத்துக்குள்ள போக முடியும்? அதனால அறம் முதல்ல. அந்த அறம்ங்கிறது எது? தமிழ்ல ஒரு பொருள் என்ன சொல்றாரு? ஞானம்ங்கிறாரு. அப்ப அந்த ஊரினுடைய பெருமையை சொல்லும்போது என்ன பண்ணிட்டாரு? அது ஞானம் சிறந்த ஊர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பெருமான் இருக்கிற ஊர்னு அர்த்தம். புலியூர் சைவநெறி பாலிக்கும் தன்மையினால் ஏழுலகும் சைவநெறி பாலிக்கும் தன்மையினால் சிவம் பெருக்கும் திருவாமூர். சேக்கலா சொல்றார். அப்பர் சாமியில் தோன்றிய ஊரை சொல்றார். அது இன்னைக்கே முடிபோலதான் சார் இருக்கு, சின்ன ஊர் தான். அந்த ஊரை சேக்கலார் சாமிகள் முதல்ல அறிமுகப்படுத்துறார். புகழனார் இந்த ஊர், அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னார்? ஏழு உலகும் சைவ நெறி பாலிக்கும் தன்மையினால் சிவம் பெருக்கும் திரு ஆமூர். திருவாமூர். திருநமங்கலம். சிவம் பெருக்கும் திரு ஆமூர் திருவாமூர். சேக்கலார் சாமி சொல்ற. அங்கு சிவம் பெருக்கும் திருவாமூர் என்ன அர்த்தம்? ஞானத்தால் உயர்ந்த ஊர்னு அர்த்தம். புலியூரை வேற என்ன சொல்றாரு? அறம் தலைக்கும் புலியூர்னா ஞானத்தால் உயர்ந்த ஊர்னு. சோழ நாட்டு ஊர்கள் எல்லாம் எப்படி அங்கங்க புராணங்கள்ல காமிக்கிறாங்க இந்த ஊரினுடைய சிறப்பை. அதனால புறக்கும் இருகட் பேரருளால் புறக்கும் திரு நாட்டு அறம் தலைக்கும் புலியூர் என்பது ஒன்று உளதால். முதல்ல மன்னனுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்ன திரு அம்பலம் அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஆள் பதில் சொல்ற. இந்த மாதிரி சோழ மன்னனுடைய ஆட்சியிலே அவனுடைய இரண்டு கண்களால் நோக்கத்தினாலும் பாதுகாப்பாக வைத்திருக்கப்பட்டிருக்கின்ற சோழ நாட்டிலே அறம் தலைத்து விளங்குகின்ற புலியூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அதுல ஆரம்பிச்சார். முதல்ல ஊரை சொல்ற, சிதம்பரத்தை புலியூர் சொல்லி அடுத்த பாட்டுல அந்த ஊரினுடைய அந்த கோயிலினுடைய சிறப்பை கொண்டாடார். அருமையா சொல்றார். அந்த பதி முன் தில்லை வனம் அகுதே புவனம் அனைத்தினுக்கும் முந்த கிளரும் தெய்வதலம் அதனால் மூலத்தானமதாம் இந்த புவிக்கு நாப்பன் என விளங்கும் பொதுவாம் இடமதனில் சந்த தனத்தாள் உமைகான தலைவன் திருத்தாண்டவம் புரியும். அருமையா சொல்றாரு. அந்த பதி முதல்ல புலியூர்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அந்த ஊர் அந்த பதி
முன் தில்லை வனம், அதுக்கு பேரு தில்லை வனம் அப்படின்னா காடா இருந்திருக்கு. தில்லை வனம் அகுதே, அந்த ஊர் தான். புவனம் அனைத்தினுக்கும் முந்த, இந்த உலகத்திலேயே முதல்ல உள்ள ஊர் அதுதான். ஏன்னா சுவாமி இங்க வந்ததுனால அவன் நடனம் ஆடுறான். அவன் எப்ப இருந்து ஆடுறான்னு சொல்றாரு, இந்த உலகம் தோன்ற முன்னாடி ஆடிட்டு இருக்காங்கிறாரு. அங்க நமக்கெல்லாம் உடம்பெல்லாம் கொடுத்து முதல் உற்பவம் செய்ய முன்னாடியே அங்க ஆடிக்கொண்டிருக்கிறானா. அதே போல சங்காரம் செய்த போது எல்லாத்தையும் ஒடுக்கிறப்பவும் அங்க ஆடிக்கொண்டிருக்கிறானா. அதனாலதான் தில்லை மூதூர்னு பேர். தண்டமணீஸ்வரர் உரையில் எழுதுறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி வல்லுயிரெல்லாம் பைந்தனாயின்னு அந்த இடத்துக்கு உரை எழுதும் பொழுது அந்த நயத்தை காட்டுறார். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பொருளை சொல்லும் பொழுது சிறப்புடைய பொருளை முதல்ல சொல்லணும்னு மரபு. மந்திரியும் சம்பத்குமார் ஐயாவும் நேற்று வந்தார்கள், இப்படிதான் சொல்லணும். சம்பத்குமார் ஐயாவும் மந்திரியும் வந்தார்கள், தப்பா நினைக்க கூடாது. அதாவது ஏன்னா மந்திரி அப்படிங்கிறது உயர்ந்த நிலையில, அதனால சொல்லும்போது ரெண்டு பேரும் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா அப்பாவும் பையனும் வந்தாங்கன்னு தான் பேசணும். பையனும் அப்பாவும் வந்தாங்கன்னு சொல்றேன், அந்த ஒரு முறை. நான் வேடிக்கையா சொல்லுது, தலைவர் நாயை கூப்பிட்டு வந்தாருன்னு சொல்லு, நாய் கூட தலைவர் வந்தாருன்னு சொல்லக்கூடாது. அப்ப முதல்ல எதை சொல்லணும் அப்படின்னா உயர்ந்த பொருளை சொல்லு. இது இலக்கணம், இது மரபு. தனமனித சரி அந்த மரபை இங்க கேட்கிறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றன ஆகினா, அறிவுடைய இந்த உயிர்களைத்தான முதல்ல சொல்லி, அறிவில்லா அப்படின்னா ஊர் தானே, அது சடப்பொருள் தானே உலகத்துல, அதை பின்னாடி அல்லவா சொல்லி இருக்கணும். உயிர்களில் ஆடுகின்ற பெருமான் தில்லை நகரிலும் ஆடினான் அப்படின்னா முதல்ல சொல்லணும். பல்லுயிர் எல்லாம் ஆடும் திருவடி தில்லை எல்லாடி அப்படிலாம் பாடி இருக்கணும். பாட்டு எப்படி ஆரம்பிச்சார்னா தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாயின்னு தில்லைய முதல்ல போட்டு பல்லுயிர்களை பின்னாடி போட்டார் மாணிக்கவாசகர். இத நுட்பமா கவனிச்சு தண்டமணீஸ்வரர் உரையில் எழுதுறார். காரணம் சொல்றார், இந்த உயிர்களுக்கெல்லாம் உடம்பு கொடுக்கும் முதல் உற்பவத்திற்கு முன்னரே தில்லையில் ஆடுகிறான் என்பதாலும், மகா சங்காரம் செய்த காலத்து இந்த உயிர்கள் எல்லாம் மாயைக்குள் ஒடுங்கி, மாயை சக்திக்குள் ஒடுங்கி, சக்தி சிவத்துக்குள் ஒடுங்குகின்ற காலத்தும் அவன் தில்லையில் ஆடுகிறான். ஆதலாலே தில்லை மூதூர் என்று முதன்மைப்படுத்தினார். இந்த ஊருக்கு அப்படி ஒரு சிறப்பை சொல்றார். அதுதான் இங்கேயும் எடுத்தார். புவனம் அனைத்தினுக்கும் முந்த, புவனம் அனைத்திருக்கணும்ட்டாரு. இந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல, 224 புவனம் இருக்கு. அந்த 224 புவனத்துக்குமே முதல்ல எதுன்னா தில்லை ஊரான். புவனம் அனைத்தினுக்கும் முந்த கிளரும் தெய்வ தலம், அதுதான் பேர்பட்ட தெய்வத்தலம். அதனால் மூலத்தானம், அதாம் தானம்னா இடம்னு அர்த்தம். மூலத்தானம் அதாம் அப்படின்னா அதுதான் முதல்ல தோன்ற மூலஸ்தானம். அதனாலதான் அங்க உள்ள பெருமான், அங்க பின்னாடி ஒருத்தர் பிரார்த்தனை வழிபடுவோம், திருமூலட்டநாதர் அங்க. ஏன்னா அதான் மூலத்தானம், அதுதான் உள்ள. அதான் சொல்றாரு, எதனால் மூலத்தானமதான். அடுத்தாலும் ஒண்ணு சொல்றாரு பாருங்க, இந்த புவிக்கு, நாம் வாழ்கின்ற புவிக்கு, மன்னனுக்கு சொல்றாரு முனிவர், இந்த புவிக்கு நாப்பன் என விளங்கும் பொதுவா. நாப்பன்னா நடுன்னு அர்த்தம். சார் இன்னைக்கு சொல்றான் சார், 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப்ல சுத்தி வந்தது. இந்த உலகத்திலேயே சென்டர் பாயிண்ட் எங்கன்னா தில்லை கோயில நடராஜர் இருக்கிற இடமும் கண்டுபிடிச்சிருக்கான். இன்னைக்கு பெரிய அறிவியல் நுட்பத்துல அறிவியல் பாராட்டுறோம், இல்லைன்னு சொல்ல. அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுக்கு கிடைத்த உபகரணங்களை எல்லாம் கொண்டு உலகத்தை அளந்து இப்படி அளந்து கடைசியில கண்டுபிடிச்சான் சென்டர் பாயிண்ட் எங்க இருக்குன்னா தில்லை கோயில் பெருமான் கால் வச்சிருக்க அந்த இடம் தான் சென்டர் பாயிண்ட்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றான். கடவுள் மாமுனிவர் போற பாதையில அந்த முனிவர் சொன்னான்னு சொல்லிட்டு போயிட்டார். பாருங்க சார், இதெல்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெருமை பாருங்களேன், எவ்வளவு பெரிய சொத்து நம்ம கையில இருக்கு பாருங்க. இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சான், நாசா கண்டுபிடிச்சான், சயின்டிஸ்ட், அதே கடைசியில அந்த கண்டுபிடிச்சவன ஒரு சயின்டிஸ்டுக்கு அடுத்த தடவை நோபல் பிரைஸ் கூட கொடுப்பான் இதை கண்டுபிடிச்சான்ட்டு. ஆனா சொன்னது யாரு தெரியுமா? உடுக்கும் வெண் கோவணமும் ஐயமிட்டு உண்ணும் உருத்ராட்சம் அணிந்த ஒரு முனிவர். அவர் சொல்லிட்டு போயிட்டு பாய திறந்தாலே திரு அம்பலம் மட்டும் பேசுற ஒரு ஆளு இங்க இருந்து போய்
ஈழ நாட்டுக்கு போய் அங்க இருக்க மன்னன்ட்ட சொல்றார், இந்த புவிக்கு நாப்பன் மன்னா தெரிஞ்சுக்கோ, நாம வாழுத இந்த உலகத்துக்கு சென்டர் பாயிண்ட், நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவோம் நடுவு சென்டர் அப்படின்னு, அந்த மாதிரி நடுவு சென்டர்ல யாருக்காரு நாப்பன் என விளங்கும் பொதுவாம். பொது என்று சொன்னால் கனக சபை, பொன்னம்பலம், அதுதான் பொது. பொதுவினில் வருகை என்று இல்லைங்களா, கோலமார் பொதுவினில் வருகை என அப்படித்தானே சொல்றாரு திருவாசகத்துல. பொதுன்னா நடனம் ஆடுற அந்த கனக சபை அல்லது பொன்னம்பலம், அதுதான் பொது. அத சொல்றார், இந்த புவிக்கு நாப்பன் என விளங்கும் பொதுவாம் இடம் மதனில். அங்க அந்த பொதுவாம் இடம்னா அந்த கனக சபையில் சந்தத்தனத்தால் அப்படின்னாரு. சந்தத்தனம் அப்படின்னா சந்தனத்தை தன்னுடைய தனத்திலே பூசி இருக்கின்ற உமையவள்னு அர்த்தம். அந்த காலத்துல அப்படி ஒரு மரபு இருந்திருக்கு. இந்த மங்கையர்க்கரசியார் பதிகத்துல மங்கையர்க்கரசியார் பண்ணியிருந்ததை ஞானசம்பந்தர் பாடுறாரு. என்ன ஞானம் சார் ஞானசம்பந்தர் அப்படிங்கிற, அதாவது ஞானத்தோடு சம்பந்தம்னா ஞான சம்பந்தம்னா, அதுக்கு மேல என்ன பேச முடியும் சொல்லுங்க. எவ்வளவு ஒரு ஞானத்துல இருந்திருக்கிறார் சார். முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க பக்தியார்கின்ற பாண்டி மாதேவி பாடிட்டார். முத்தின் தாழ்வடம், அது சரி பாண்டிய நாடு, அதனால அங்க முத்துதான் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான மாலை. அதனால அப்புறம் மகாராணி அதானே போட்டிருப்பாங்க, அடுத்த நாட்டு இம்போர்ட்டடே போடுவாங்க, போட மாட்டாங்க. அதனால முத்தின் தாழ்வடம் சரி, அது எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியுது. ஞானசம்பந்தர் நயத்துல பாடுறாரு, முத்தின் தாழ் வடமும் சந்தன குழம்பும், இந்த ஒரு வார்த்தை கூட நீரும். ஏன்னாரு, மன்னன் சமணத்துல நிக்கிறான், தமிழ் அங்கேயே திருநீர் கிடையாது, இந்த அம்மா மட்டும் திருநீர் பூசிச்சுன்னு வச்சுக்கோங்க, பேப்பர்ல கிழிச்சிருவான். அந்த காலத்தை கிழிக்கல முடியாது, மன்னர் சிறதையை எடுத்துருவான், அது வேற. இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் சார்னு பேசுவான். அதனால என்ன பண்ணாங்க, மன்னனுக்கு மகாராணியாவும் சைவத்துக்கு குலதிலகமாகவும் எப்படி இருந்துட்டாங்கன்னா மார்ல திரும்பி வச்சுட்டாங்க. தினம் போய் ஆலவாய் பெருமான வழிபாடு செஞ்சாங்க, நித்தம் போய் வழிபாடு செஞ்சாங்க. அருமையா சொல்றாரு. அந்த இடங்கள்லாம் எப்படி சொல்றாருங்கிறீங்க. அம்மா தினம் காலையில வழிபாட்டுக்கு வருவாங்களாம். அம்மா மகாராணியார். அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த நேரம் மட்டும் கோயிலுக்குள்ள யாரையும் விட மாட்டாங்க. இப்ப கண்டிப்பா அவங்க வந்த காலத்துல பெரிய கூட்டம்லாம் இருந்திருக்காது, இருந்தாலும் அம்மா வழிபாடு செய்யறாங்கன்னா அது ஒரு முறை. ஏன்னா மகாராணியார், ஆனாலும் அவங்க வழிபாடு. ரெண்டாவது இன்னொன்னு, உள்ள வழிபாடு செய்யறதுக்கு பெரிய கூட்டம்லாம் அப்போ இருக்க மாட்டாங்க, ஏன்னா நாடே சமணத்துல எல்லாம் இருக்கு. அதனால பயந்து போய் வந்துருக்க மாட்டாங்க. ஞானசம்பந்தர் வந்துட்டார். இந்த காவலாளிக்கு ஒரு சின்ன சிக்கல், அம்மா உள்ள போயிருக்காங்க. மாணிக்க ஞானசம்பந்தர் உள்ள போடுறதா நிறுத்துறதா, சார் கொஞ்சம் போடுங்க, அம்மா வந்த பிறகு தான் உள்ள போகணும் அப்படி சொல்லணுமா, இல்ல அம்மா அழைச்சி வந்த கெஸ்ட் உள்ள விடணுமா? பார்க்காத மாதிரி நின்ட்டான், உள்ள போட்டு விட்டான். என்ன சொல்றாரு, மங்கையர்க்கரசியார் வழிபாடு செய்து அவங்க பார்க்க விரும்பினதே ஞானசம்பந்தர. அந்த ஞானசம்பந்தர் மதுரை கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. கோயிலுக்குள்ள வேற யாரும் கிடையாது, சொக்கநாதர் மீனாட்சியும் இருக்கிறாங்க, இந்த அம்மா மகாராணியார் உள்ள இருக்காங்க, இப்ப ஞானசம்பந்தர் இருக்காரு. அந்த அம்மா ஞானசம்பந்தரை பார்க்கலையான்னு கோயில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சொக்கநாதரையும் மீனாட்சியும் தவிர வேற ஒண்ணு அந்த அம்மா கண்ணுக்கு தெரியல. வழிபாடு எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஞானசம்பந்தரும் மீனாட்சி அம்மாவை பார்க்கல உள்ள. ஏன்னா அவரும் போனார். வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதமில்லி அமனோடு தேரரை வாதில் வென்று அழிக்க திரு உள்ளமே வாதி மாதுடன் ஆய வரவனே ஞானம் நின்புகளே மிக வேண்டும் தன் ஆரவாயில் உரைங்கும் மாதியன்னு அவரும் பதியம்தான் பாடினார். ஒளி சாமி பார்த்தார், அம்மா பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆனா அந்த அம்மாவை அதுக்கப்புறம் பாக்குறாங்க, அதெல்லாம் சொல்றாரு. அந்த அம்மா மனசுல என்ன நினைக்கிறாங்களோ தெரிஞ்சு பாடுறாரு. பாண்டிய மன்னன் முன்னாடி சமணர்கள் பெரிய கூட்டமா இருக்கு, இவர் மட்டும் அப்படி குழந்தையா நிக்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன கருத்து வந்த உடனே ஒரு புரிதலுக்கு வந்தாங்க. என்னன்னா, வாது செய்து யாரு இது பண்றாங்களோ பாத்துக்கிடுவோம் அப்படின்னு. இப்போ அம்மா ஒரு நிமிஷம் தயங்குறாங்க. வாழ்க்கைகளும் குண்டர்கள், ஆக்சுவலா சமணர்களுக்கு குண்டர்கள்னே இன்னைக்கு காலையில தான் சொன்னேன். குண்டராம் தொழில் சமணர் அப்படின்னு
திருக்கருப்பரியலூர் பதிகத்துல சொல்ற சுந்தரர். இன்னைக்கு காலைல பொருள் சொன்னேன். இப்ப குண்டர் அப்படிங்கிறதுக்கு அருமையா உரை எழுதினார். அருணையுடைய கீழான தொழில் புரிவோர்னு எழுதினார். அதுதான் இன்னைக்கு இந்த குண்டர் சட்டம் எல்லாம் வந்துருக்கு போல. ஆமா, அப்படின்னு என்ன அர்த்தம்? தவறான தொழில் அவங்க தானே பிடிச்சி உள்ள போடுறாங்க அந்த சட்டத்துல. கீழான தொழில் புரிவோர் அப்படின்னு அவங்க என்ன கீழான தொழில் புரிந்தோர் அதையும் எழுதுறாரு. அவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாததும் சைவத்திற்கு புறம்பாக நின்றதும் வைதிகரை திட்டியதும் இது போன்ற கீழ்த்தொழிலை செய்தவர்களாம். அருணையார் உரை. ஏன்னா ஞானசம்பந்தர் இருக்கிறார். மறை விளக்கம் இல்லாத மாபாவிகள்னு பேசுறாரு சமணர்களை. ஏன்னா அவங்க நம்பல மறைகளை, இந்த வழிபாடுகளை நம்பல. அதனால அவங்க மறுத்தா இருக்கட்டும். அதனால அந்த குண்டராம் அப்படின்னு அந்த தொழில் சொன்ன மாதிரி அவங்க முன்னாடி அவங்க எல்லாம் குண்டர்களா இருக்கானு. குண்டர்னா ஆள் குண்டர்னு இல்ல, அந்த மாதிரி வணக்கலாம் தொழில் போட்டு ஒன்று பண்ணிடுவானு. குழந்தை தானே, என்னத்தையும் ஒண்ணு பண்ணிடக்கூடாது அப்படின்னு இந்த அம்மா பயப்படுறாங்க. சொல்ல மாபெரும் தேவிகள் பாடுறாரு. ஈனமாம் சமணர்கள்ட்டு போயிட்டார். இவர்களுக்கு எளிய நல்லேன்கள். இந்த பேரிடத்தெல்லாம் நான் பயப்படுறாள் இல்லம்மா, நீங்க கவலைப்படாம நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க சார். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாரு, ஆலவாய் சொக்கனின் உள் இழுக்கவேங்கிறார். அவன் உள்ள இருக்கிறாமா, நீங்க நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன் இவங்களெல்லாம் அப்படின்னு பாடுறேன். அப்போ அந்த அம்மாவினுடைய மனசுல என்ன இருக்கு அது கூட தெரியுது ஞானசம்பந்தருக்கு. ஞானம். அதனாலதான் சொல்றாரு, முத்தின் தாழ் வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க பக்தியாறுகின்ற பாண்டிமாதேவிங்கிறார். அதனால இப்ப என்னன்னா உமையம்மையாரும் அப்படிதான் இருக்காங்க. சொல்றாரு, சந்தத்தனத்தால், சந்தம்னா சந்தனத்தை பூசி இருக்கின்ற, தன்னுடைய தனத்திலே சந்தனம் பூசி இருக்கின்ற உமை காண, அம்மா பார்க்கிற மாதிரி தலைவன் சுவாமி திருத்தாண்டவம் புரியும். அந்த ஊரை பத்தி சொல்லும்போது சொல்றேன். இந்த ஊரினுடைய சிறப்பு என்னன்னா, உமையம்மையார் காண பெருமான் நடனம் செய்கின்ற பொது. அந்த பொது எங்க இருக்குன்னா, எங்க இருக்கு? இந்த புவிக்கு நாப்பன் என, இந்த உலகத்திற்கே நடுவாய் விளங்கும் பொதுவாம் கனக சபையில இடம் அதனில் சந்தத்தனத்தாள் உமைகான தலைவன் திருத்தாண்டவம் புரியும் பெருமான். ஏன்னா திரு அம்பலம்னு சொன்னீங்க அப்படின்னா என்னன்னு கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு வராரு. இப்படி அங்க அம்பாள் காண நடனம் ஆடணும். அதுதான் அது ஒரு பெரிய சிறப்பு. ஏன்னா அந்த நடனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கூத்து அல்லது ஐந்தொழில், அதுதான் நடனம். இந்த உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு சுவாமி செய்கின்ற ஐந்தொழில் அதுதான் கூத்து, அதுதான் நடனம். அத யாருக்காக செய்யறோம்னா உயிர்களுக்காக செய்யறான். அப்ப உயிர்கள் அதை கண்டு பயனடையணும். உயிர்கள் அதை கண்டு பயனடையணும்னா அம்மா மூலமா தான் ஐயாட்ட போய் சேர முடியும். அம்மா தான் அருள், அது சிவம். சிவத்தை எப்படி அடைய முடியும்னா சித்தாந்தம் சொல்லுது அருளின் வழியாய். அதனால அம்மா காண, அம்மா பார்த்தாதான் நம்ம பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. அப்படின்னா அவனுடைய சிறப்பு இலக்கணத்தை அவன் எங்கேயோ இருந்தோம்னா நம்மளால காண முடியாது. அதனால எப்படின்னா அம்மா நமக்கு கண்டு காட்டுகிறார். அதனால நம்ம அங்க பார்க்கிற மாதிரி அம்மா அதை பாக்குறாங்க. அருமையா சொல்லிட்டேன். நீங்கள் அரும் பவத் தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும். அங்க சொல்லும்போது அடுத்த பாடல்கள் உமை அவள் காண அப்படிங்கிறார் சிவபிராஸ்ல. அம்மா காணுமாறு நின்று அவன் நடனம் ஆடுகிறான் அப்படின்னு சொல்றார். அதுலயும் கூட பெரிய நயம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்கள் எல்லாம் பார்க்கலாம், அவன் நடனம் ஆடுது, அம்மாவுடைய கண் அவனை பார்க்கிற மாதிரிதான் இருக்கும். சில கோயில்கள்ல திருமணி நல்ல தெரியும், அவனுடைய கண்ணு அம்மா மேல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவின் மூலமாக உயிர்களுக்கு அருள் செய்கின்ற அவனுடைய கருணை. ஏன்னா அவன் யாருக்காக ஆடுறான்? தான் ஒரு பெரிய டான்சர்னு நிரூபணம் பண்றதுக்காக ஆடிக்கிட்டு இருக்கிறான். அவனும் கிடையாது. யாருக்காக ஆடுறான்? உயிர்களுக்காக ஆடுறான். உயிர்களுக்கு அவன் எப்படி அருள் புரிவான்? அம்மாவின் மூலம். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றறிக அம்மையப்பர் அப்பரிசே அளிப்பர். திருக்கலிப்புடியார் சாத்திரம். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் வீரா. அம்மாவை விட்டு அவன் பிரியாமலே இருக்கான். எதுக்குன்னாரு? உயிர்களுக்கு அருள் புரியும். அப்போ உயிர்களுக்கு இந்த நடனம் போய் சேரணும். எப்படி போகும்? அம்மா வழியதான் போகும். ஆனாலும் அவனும் என்ன பண்றான்? அம்மா சில கோயில்கள நல்லா தெரியும். நீங்க அந்த நடனம் நடராஜர் திருமணம் எப்படி போய் பாருங்க. அந்த அரங்கத்துல அம்மாவுடைய கண் எப்படி இருக்குன்னா ஐயாவை பார்த்துருக்கோம், ஐயாவோட கண்ணை இருக்குன்னா அம்மா பார்த்துருக்கோம். சில திருமணிலாம் நல்லா தெரியும். சில அப்படின்னா அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள அப்படி பார்த்துக்கேன். அதனால அதை சொல்லி
மண்ணும் திரளாம் மனுமைந்தன் வடிவில் தொழுநோய் மாற்றி நெடும் பொன்னங்கிரி போல் உரு நல்கும் புனித தடம் உண்டு அதில் மூழ்கி முன்னம் புவிமேல் தவம் ஒன்றும் முயலாதவரும் 5 தொழில் என்று திருத்தாண்டவம் புரிதல் கண்டால் உலகினில் இனி பிறவார். அருமையா சொல்றார். அந்த கோயிலுடைய சிறப்பை சொல்றார். மண்ணும் திரளான் மனுமைந்தன், அன்றைக்கு மனுவினுடைய மைந்தன், அவன் பேர் வந்து சிங்கவர்மன் பேரு. அந்த சிங்கவன்மன் பின்னாடி அவனுடைய பேர் வந்து இரணியவர்மன் வருது கதையில. இதெல்லாம் வேற்பிள்ளை உரையில் எழுத போய் நமக்கு தெரியுது. அந்த சிங்கவர்மன் பின்னால் அப்படின்னா அவன் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு, அந்த தொழுநோய் வந்து எங்கன்னா இந்த அங்க இருக்கக்கூடிய சிவகங்கை தீர்த்தத்துல, தில்லை கோயில்ல இருக்கக்கூடிய குளம் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். சிவகங்கை தீர்த்தம், அதுல குளிக்க அந்த தொழுநோய் நீங்க பெற்றதாம். அவன் எப்படி இருந்தாங்கிறாரு. வடிவில் தொழுநோய் மாற்றி, அந்த தொழுநோயை மாற்றி நெடு பொன்னம் கிரி போல், கிரின மலைன்னு அர்த்தம். அப்புறம் ஆள் எப்படி இருந்தான்னாரு, பொன்னால் ஆன மலை மாதிரி இருக்காங்கிறாரு. இப்போ நீங்க அந்த தொழுநோய் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கே அருவருப்பா இருந்திருக்கும். அந்த குளத்துல குளிச்சு தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம் குளிச்சு எழுந்த உடனே சுவாமி திருவருள் அதெல்லாம் போய் இப்ப உடம்பு எப்படி இருக்குங்கிறாரு. பொன்னம் கிரி போல், கிரின மலை, பொன்மலை போல இருக்கிறான் ஆளு, அப்படி இருந்தாங்க. அதனால அவனுடைய பெயர் வந்து சிங்கவர்மன் என்றும் பின்னர் இரணியவர்மன் என்றும் வந்ததுன்னு சொல்றார் வேற்பிள்ளை. அதனால பொன்னங்கிரி போல் உரு நல்கும் புனித தடம், அந்த அப்படி வந்து பொன் போன்ற உடலை தருகின்ற புனிதமான குளம், அந்த குளத்தை சொல்றார். புனித தடம் உண்டு அதில் மூழ்கி. சரி, அவங்களுக்கு அந்த பலன் கிடைச்சது. இப்ப நமக்கெல்லாம் சொல்றார், நமக்கும் பலன் உண்டாம். என்ன பலன் சொல்றார். அதில் மூழ்கி முன்னம் புவி மேல் தவம் ஒன்றும் முயலாதவரும், இதற்கு முன்னாடி தவம் எல்லாம் ஒன்னும் செய்யாத ஆன்மா கூட அந்த குளத்துல மூழ்கி அடுத்து என்ன செய்யணும்னாரு. 5 தொழில் என்றும் திரு தாண்டவம் புரிதல் கண்டால், 5 தொழிலை தான் நடனமா உள்ள ஆடிட்டு இருக்கிறான் பெருமான். இந்த குளத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு அங்க போய் அவரை பார்த்தா உலகில் இனி பிறவார். சிவகங்கை தீர்த்தத்துல குளிச்சுட்டு பெருமான கனக சபையில போய் வழிபாடு செஞ்சுட்டா இனிமேல் பிறவி கிடையாதுன்ட்டு. எவ்வளவு பெரிய சிறப்பு. பறையிடமான் என்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் வேணும் அவர்க்கு உண்டோ பிறப்புனர் இல்லைன்னு சாத்திரம் சொல்லு. உண்மை விளக்கம் சாத்திரம் சொல்லு. பறை இடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் எப்படி ஆடுறான்னாரு. வரைமகள் தான் காணும்படியே, வரைனா மலைன்னு அர்த்தம். மலைக்கு மகளாக வந்த உமாதேவியார் மலையரசனுக்கு மகளா வந்தது. அதனால வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு, நமக்காக கருணை உருக்கொண்டு. இல்லைன்னா அவன் எங்கே இருந்தோம் அப்படியே இருந்திருந்தானா நம்ம என்னைக்கு பார்க்க. அதனால நமக்காக ஒரு கருணை உருவத்தோட வந்து கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவருக்கு, பேணும்னா வழிபாடு செய்யும். அந்த ஆடலை கண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு உண்டோ பிறப்பு இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் தில்லையில அந்த நடனத்தை பார்த்தா அது 5 தொழில் அப்படிங்கிறாரு. என்றும் திருத்தாண்டவம் புரிதல். எப்படி திருத்தாண்டவம்? 5 தொழில் என்றும் திருத்தாண்டவம் புரிதல். அதெல்லாம் உண்மை விளக்க சாத்தன அருமையா சொல்லிச்சு. கையில உடுக்கை வச்சிருக்கிறான், அதுதான் படைத்தல் தொழிலாம். அவனுடைய அபய திருக்கரம் ஒண்ணு இப்படி இருக்கு, இப்படி ஒரு கை இருக்கும், அதுதான் காத்தலாம். அவனுடைய இந்த கரத்துல வந்து அக்னி வச்சிருப்பான், அதுதான் அழித்தலாம். முயலகன் மேல எந்திரிக்க உணாதபடி ஒரு காலில் அமைக்க இருக்கிறான், அதுதான் மறைத்தலாம். நாம சென்று அடைய வேண்டியதெல்லாம் அவனுடைய தூக்கியதனுடைய குஞ்சித பாதம், அதுதான் அருளலாம். 5 தொழிலும் சுட்ட அவனுடைய திருமேனியிலேயே 5 தொழிலையும் வந்து நம்ம உண்மை விளக்கம் சாத்திரம் சொல்லிச்சு. அதான் இவர் இங்க சொல்றார்.
முன்னம் புவி, அதுதான் ரொம்ப சிறப்பு. முன்னம் புவி மேல் தவம் ஒன்றும் முயலாதவரும், அதுதான் ரொம்ப சிறப்பு. ஏன் இந்த இடத்துல கொண்டு தவம் எதுவும் செய்யலனாலும்னு போட்டாரு அப்படின்னா, முக்தி இன்பம் பெறணும்னாலே சாத்திரம் நமக்கு சொல்லிருச்சு ஞானம் பெறணும். சரி, அப்ப ஞானம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா தவம் செஞ்சாதான் கிடைக்கும். 8ஆம் சூத்திரத்துல தம்முதல் குருவமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செலுமே, அங்க மெய்கண்டார் எழுதுறாரு, முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றவாறு. முந்தைய பிறவிகளில் செய்த தவம் தான் இப்ப ஞானத்துக்கு வழிவகுக்கும். அது திருமுறையில முதல் பாட்டிலேயே குழந்தை சொல்லிட்டு போயிடுது. ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த இன்னைக்கு அருள் செய்யணும். இல்லைன்னா பெரிய சிக்கலாயிடும். அவர் மட்டும் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அது என்ன சார் ஞானம்? அதுக்கப்புறம் உங்க பிள்ளையும் என் பிள்ளையும் சரி ஆளி குளத்தங்கரையில் அழுகுனா பால் கொடுப்பாரு அந்த ஆளு, அப்ப அவரும் பார்சியாலிட்டி தான் பார்க்காரு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருவான் எதிர்கட்சிக்காரு. அதுக்கப்புறம் எவ்வளவு குழந்தைகள் அழுதுருக்கும், எத்தனை முறை அதுக்கப்புறம் பால் கொடுத்துருக்காரு, ஒரு தடவை கூட இருந்தா பால் கொடுத்த மாதிரி இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரும் பார்சியாலிட்டி, வேண்டிய ஆளும் கொடுக்காரு. அப்படிலாம் இல்லை. ஞானசம்பந்தரே சொல்லுவார், ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த இன்னைக்கு அருள் செய்கிறார். இது எங்க சொல்லுச்சு? பின்னாடி 12ஆம் நூற்றாண்டுல மெய்கண்டார் போட்டு விட்டார். 13ஆம் நூற்றாண்டுல ஒரே வார்த்தையில் அடிச்சார், முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றவாறு சொல்லிட்டுதான் ஏது எழுதும் பொழுது இது மேற்கோள் எழுதிட்டு ஏது சொல்றார், தவம்னா என்னன்னு உதாரணம், தவம்னா என்னன்னு விளக்கம் கொடுக்கிறார். ஏன்னா தவம்னா நம்ம என்னமோ இமயமலையில போய் சோறு தண்ணி இல்லாம சிகையை வளர்த்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுதான் அதுதான் தவம், அப்படியே முடியலாம் சடையாய் அப்படிலாம் இல்லைன்ட்டு, அப்படிலாம் இல்லையா. தொல்காப்பியர் சொல்றாரு தவம்னா என்னங்கிறாரு. செவ்வாய்க்கிழமை தோறும் திருப்பூர்ல நடக்க அது தவம்ங்கிறார். தொல்காப்பியர் சொல்றாரு, நான் சொல்லல, அவர் சொல்றாரு. அறம்புரி சுற்றமோடு கிளவனும் கிளத்தியும் சிறந்தது பயிற்றல் தவம்னு எழுது. அறம்புரி சுற்றமோடுனாரு அப்படின்னா ஒரு அறச்செயலை சுற்றத்தார்களோடு, நண்பர்களோடு, பெரியவர்களோடு, கூட இருக்க அடியார்களோடு சேர்ந்து யாருன்னாரு, கிழவனும் கிளத்தியும் அப்படின்னா கணவனும் மனைவி, ஒரு கணவனும் மனைவியுமா அவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், பிறகு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வழிபாடு செஞ்சா அதுதான் தவம்ங்கிற. அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. பெருமான் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாருமே சேர்ந்து, அதான் தவம். அதை இன்னும் கொஞ்சம் விரிவா விளக்கமா மெய்கண்டார் போட்டார். மேற்சரியகிரியா யோகம் செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலாம். அதனால இந்த சரியகிரிய யோகம் இதுதான் தவம். இந்த தவம் எங்க எடுத்துட்டு போகும்னா ஞானத்துக்கு எடுத்துட்டு போகும். அந்த ஞானம் வீடு பேருக்கு எடுத்துட்டு போகும். கடவுள் மாமனியர் சொல்றார், அந்த தவம் ஒருவேளை இல்லைனாலும், டிக்கெட் 30 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணலனாலும் ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு, தட்கல் கோட்டால வரலாம். அதை இங்க காமிக்கிறேன். தட்கல் எங்க இருக்குன்னா அங்க அந்த குளத்துல போய் முங்கினா தட்கல் கோட்டை. அப்படிதான் சொல்றாரு. அந்த தவம், அதுக்குத்தான் அந்த வார்த்தைய தவம்ங்கிற வார்த்தையவே போட்டார். ஏன்னா இவரெல்லாம் மெய்கண்டாருக்கு காலத்தால் பின்னர் வந்தவர் இல்லையே. முந்தா நாள் வரைக்கும் நாங்க முக்தி இன்பம் வரணும்னா ஞானம் வரணும்னு சொல்லியிருக்கோம், ஞானம்னா தவம் வரணும்னு சொல்லி இருக்கிறோமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அதனால அதே வார்த்தை விட அந்த தவம் ஒருவேளை செய்யலைன்னாலும், இன்னைக்கு வேற ஏதாவது வழி இருக்கா சார்? ஒரு விதிவிலக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. ஆல்சோ ஸ்பெஷல் கேஸ் கேன் பி கன்சிடர். என்னன்னாரு, நேர பஸ் ஏறி சேம்பரத்துக்கு போங்க, ஒரு வேட்டியும் துண்டு கூட எடுத்துட்டு போங்க, வேற ஒன்றும் வேண்டான்ட்டார். சிவகங்கை குளத்துல போய் குளிங்க, திருநீர் பூசுங்க, உள்ள நடனம் ஆடிட்டு இருக்கிறா, போய் பாருங்க, அவ்வளவுதான், டன், முடிஞ்சு போச்சு, அப்ரூவ்டுன்ட்டார். அது சொல்லிட்டார். முன்னம் புவி மேல் தவம் ஒன்றும், தவம் முயலாதவர்னு சொல்ல, தவம் ஒன்றும் முயலாதவரும். இப்போ 50 தவம் பண்ணிருக்கணும் சார், இவர் நம்மளால 43 இருக்க, ஒரு 7 சாடே சரி பரவாயில்ல கன்சிடர் பண்ண, அப்படி இல்ல, சைபர்ல இருக்காங்கிறாரு. தவம் ஒன்றும் முயலாதவரும் 5 தொழில் என்றும் திருத்தாண்டவம் புரிதல் கண்டால் உலகினில் இனி பிறவார். நன்றிங்க ஐயா. அதுல ஒரு நயம் வச்சார்.
என்றும் திருத்தாண்டவம் புரிதல் கண்டாள் அப்படின்னார். அப்படின்னா சும்மா போய் கூத்து பார்த்து வர்றது இல்ல, மனசுல அந்த நடனம் பதியுமாறு கண்டாள். அந்த பதியுமாறு காணணும்னா எப்படி காணணும்னாரு, 5 பேர் அறிவும் கண்களிலே உள்ள அளப்பெரும் கரணங்கள் நானும் சிந்தேயாவும் உணமுறு மூன்றும் திரும்பு சாத்துவீகமே ஆக அப்படி பதியணுமா அந்த நடனம். அப்படி நடனத்தை கண்டால் என்ன நடக்கும்னாரு, இனி உலகில் இனி பிறவார். முனிவர் மன்னத்தை பேசிட்டு இருக்காரு. சொல்லிட்டு நன்னும் பிறவி ஒழித்து உயிர்க்கு நலம் சேர் முக்தி கொடுக்கும் அதற்கு என்னும் சமய கடவுளரில் யானே வல்லான் என பதமேல் வண்ணம் திகழ் பொற்களல் அணிந்து மதுகை கொடியும் கட்டி அருள் பெண் நம்பிகை கண் காண நடம் செய்வான் அந்த பெரும் தருக்கால். நேர என்ன சொல்லிட்டார், அந்த பெருமானுடைய நடனம் எதுக்குன்னா இந்த உயிர்களுக்கெல்லாம் முக்தி கொடுப்பது. முனிவர் புத்தமன் என்று சொல்றார். அவன் முதல்ல சிவபெருமானே நம்பாதவன், அவனுடைய முக்தி இன்பம் என்பது இதுவே இல்லை. அதனால அவனுக்கு போய் என்னெல்லாம் பிடிச்சு சொல்லிட்டு அவன் ஒரு வார்த்தை கேட்டான், திரு அம்பலம்னா அப்படின்னா என்னடான்னா, அதுக்குதான் இவ்வளவு கொடுக்குறாரு அவனுக்கு பதில். திரு அம்பலம்னா என்னன்னு கொடுக்குறாரு. பரீட்சையில திரு அம்பலம் என்றால் என்னன்னு 15 மார்க்கு கேள்வியா வரும்போது அவ்வளவு பெருசா இருக்கு ஆன்சர். அதனால என்ன சொல்றாரு பாருங்க, நன்னும் பிறவி, இப்ப இருக்கக்கூடிய பிறவி அல்லது வந்து கொண்டே இருக்கும் பிறவி, நன்னும் பிறவி ஒழித்து உயிர்க்கு நலம் சேர் முக்தி கொடுக்கும். நலம் சேர் முக்தினர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரமுக்தின்னு பேர், சாயிச்சியம்னு பேர். பதமுக்தி சில இருக்கு, சாலோகம், சாமீபம், சாரூபம், இதெல்லாம் பதமுக்திகள். அதெல்லாம் நிலையானது அல்ல. பெற வேண்டியது பரமுக்தி என்கின்ற அவனுடைய திருவடிகளில் 2 கலத்தல். அதைத்தான் என்ன போட்டாரு, நலம் சேர் முக்தின்னு போட்டார். பெருமண முக்தின்னு எழுதாம நலம் சேர் முக்தி என்பது பரமுக்தியை. அதனால நலம் சேர் முக்தி கொடுக்கும் அதற்கு எண்ணும் சமய கடவுளரில் யானே வல்லான் என. இதற்கு புறச்சமயத்தார்கள் அவர் கடவுள் இவர் கடவுள்னு பலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் எண்ணும் சமய கடவுளரில். ஒவ்வொரு சமயம் ஒருத்தருக்கு வைணவர் ஒருத்தர் கடவுள்னு சொல்லுது, சமணம் ஒருத்தர் கடவுள்னு சொல்லுது, ஒருத்தர் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால எண்ணும் சமய கடவுளரில் யானே வல்லான் என, அவங்களுக்கெல்லாம் மேல தலைவன் என்று பெருமான் நிற்கிறார். யானே வல்லான் என பதமேல், பதம்னா நிலைன்னு அர்த்தம், அவருடைய நிலைகளுக்கு மேலாக வண்ணம் திகழ் பொற்களல் அணிந்து, அவனுடைய திருவடிகளிலே கடல் அணிந்து மதுகை கொடியும் கட்டி, மதுகைனா ஆற்றல் பெரு, தன்னுடைய ஆற்றலை எல்லாம் கொடியாக கட்டி பெருமான் அருள் பெண் அம்பிகை கண் காண, அம்மா காண நடம் செய்வான் அந்த பெரும் தருக்கால். தருக்குன்னா பொதுவா நமக்கு சொல்லும் பொழுது அதாவது செருக்குன்னு பொருளாயிடும். சுவாமிக்கு தருக்கு அப்படிங்கிறது அவனுடைய ஆற்றல். அம்மா நடனமா காணுமாறு ஆடுகின்றான், அவனுடைய ஆற்றல் அப்படின்னா வேற யாருக்கும் இல்லாத ஆற்றல் அது அப்படின்னு சொல்லி அவன் ஆடுகிறான் என்று சொல்றான். சொல்லிட்டு அடுத்த பாட்டிலே இதை சொல்றான், தேக்கும் சடில முடிக்கடவுள் இருதால் கருதா தீ மனமும் வாக்கும் செயலும் கொடியோரும் ஒருகால் பொன்னம்பலம் என்னின் ஆக்கம் தரும் அஞ்செழுத்து 21,600 நாட்கொண்டு உரைக்கும் அதற்கு நிகர் என்றான் குன்றா நட்புகளான். திரு அம்பலம்னா என்னன்னு மன்னன் கேட்டான். அதுக்கு அந்த ஊரு, அங்க பெருமான் இருக்கிறார், உலகத்திலே முதல்ல வந்த ஊர் இது, அங்க நடுவுல கனக சபை, அதுதான் சுவாமி ஆடுற இடம், அதுதான் உலகத்திலே நடுவா இருக்கிற இடம். அங்க உயிர்களுக்கெல்லாம் புத்தி கொடுக்க ஆடுறான். ஏனைய சமயத்தார்கள் எல்லாம் சொல்லுகின்ற கடவுளுக்கெல்லாம் மேலாய் நின்று நிலையான முக்தியாகிய பரமுக்தியை தர வல்லவன். இவ்வளவு சொல்லிட்டு அடுத்தால ஒண்ணு சொல்றார், தேக்கும் சடில சடி முடி கடவுள் அப்படின்னா நிறைய இருக்கின்ற சடாமுடி, அதுதான் தேக்கும் சடில முடி அப்படின்னா அவனுடைய சடாமுடி நிறைய பின்னாடி சடாமுடி
அது இருக்கக்கூடிய கடவுள் இருதாள் அந்த கடவுளுடைய 2 திருவடிகளையும் கருதா தீ மனமும் வாக்கும் செயலும் கொடியோரும் அப்படின்னா அவனுடைய அந்த திருவடிகளை மனதால் நினைக்காத தீமனமும் வாக்கும், அதை புகழாத வாக்கும், அதை வழிபடாத அந்த செயல்களும் உள்ளவர்கள் கொடியோர். அப்பேற்பட்ட கொடியோரும் ஒரு கால் ஒரே ஒரு முறை பொன்னம்பலம் என்னென் போன பாட்டுல சொன்னாரு, அவர்கள் தவம் எதுவும் செய்யலைன்னாலும் இந்த சிவகங்கையில குளிச்சுட்டு நடனத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இனிமேல் பிறவி இல்லைன்னா. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, பெருமானுடைய திருவடிகளை மனதால் நினைக்கல, உடம்பால வணங்கல, வாயினால வாழ்த்தல, இப்படி எல்லாம் செய்யலைன்னா அவர்கள் கொடியோன்னு அர்த்தம். கொடுத்தது அதுக்குத்தான், அதை செய்யலைன்னா அவங்க எல்லாம் தீயவர்கள். அப்படிப்பட்ட கொடியோரும் ஒரு கால் ஒரே ஒரு முறை பொன்னம்பலம் என்னென், பொன்னம்பலம்னு ஒரு தடவை சொன்னா ஆக்கம் தரும் அஞ்செழுத்து 21,600 நாட்கொண்டு உரைக்கும் அதற்கு நிகர்னர். ஆக்கம் தரும் திரு அஞ்செழுத்து, நமக்கு நன்மை தெரிகின்ற திரு அஞ்செழுத்து, அதை 21,600 முறை சொல்வதற்கு நிகரா ஒரு முறை பொன்னம்பலம் என்று சொல்லுது. பொன்னம்பலம்ங்கிற அந்த நாமத்துக்கு சொல்லுக்கு மதிப்பை எப்படி கொண்டு போடுறாருன்னா, அது என்ன 21,600னா 21,600 முறை மூச்சு விடுறோம் அப்படின்னா நம்ம மூச்சே 5 எழுத்தா இருக்கணுமா. ஒரு நாளைக்கு 21,600 முறை பொன்னம்பலம் நமச்சிவாயம் சொல்லணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு மூச்சுக்கும் அப்படின்னா நமச்சிவாயம் சொல்றதை தவிர வேற வேலையே கிடையாது, அப்படி இருக்கணுமா. அப்படி இருக்கக்கூடிய 21,600 முறை நமச்சிவாயம் சொல்றதுக்கு நிகர் ஈக்குவலா ஒரு கால் பொன்னம்பலம் என்னின் ஆக்கம் தரும் அஞ்செழுத்து. அஞ்செழுத்து ஆக்கம் தரும். நந்தி நாமம் நமசிவாயம் என்றெழு இல்லைங்களா. காதலாய் கஸ்தி பசியத்துல அப்படிதானே சொல்றாரு. பந்தபாசம் அறுக்க வல்லார்களே, அதுதான் ஆக்கம் தரும். நந்தி நாமம் நமசிவாயம் சிந்தையால் அப்படி சொல்லுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்னாரு, பந்தபாசம் அறுக்க வல்லார்களே. ஏன்னா அந்த நாமம் என்பதற்கான சிறப்ப அப்படி சொல்றார். பொன்னம்பலம் அப்படிங்கிற சொல்லுக்கு அப்படி ஒரு சிறப்பை இந்த இடத்துல காட்டுறார். நாக்கொண்டு உரைக்கும் அதற்கு நிகர் என்றான் குன்றா நற்புகழாம். அப்படின்னா இந்த முனிவருடைய புகழ் குன்றாத புகழ்ங்கிறார். அப்படின்னா இந்த முனிவர் ரொம்ப பெரியவரா கடவுள் சொல்றார். அத இந்த இடத்துல உரை எழுதும் பொழுது நம்முடைய வேட்பிள்ளை அந்த நாமத்தினுடைய சிறப்பா 1-2 அப்படி காட்டுறார், நம்மளையும் நிறைய சிந்திக்க வைக்கிறார். ஏதும் ஒன்றும் அறிவிலர் ஆயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்களுக்கு வேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேரது. அப்புறம் சொல்லுங்க, ஏதும் ஒன்றும் அறிவிலர் ஆயினும். சாத்திரமெல்லாம் படிக்கல சார், திருமுறை எல்லாம் படிக்கல, அவ்வளவுலாம் நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா அஞ்செழுத்து தெரிஞ்சா போதும். ஏதும் ஒன்றும் அறிவிலர் ஆயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கள். அந்த அஞ்செழுத்தை உணர்ந்து நின்னா என்ன அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னாரு, பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தை மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேரே. சுவாமியும் அம்பாலும் உள்ளத்தில் எழுந்தருளிருப்பார்கள். இந்த அஞ்செழுத்த உள்ளேயே வச்சு இப்ப சுவாசம் நல்ல 9 அதானே சொல்லுங்க. அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளுதும் தொண்டருக்கு எந்திசை கணர் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் அவர் பவளவாய் வினைமுறையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலை செலுத்தார் அப்படின்னு. அப்ப இந்த அஞ்செழுத்துங்கிற நாமத்துக்கு அப்படி ஒரு சிறப்பை அங்க வச்சு காமிக்கிறார், நிறைய சொல்றார். அதுல ஒரு அருமையான நயம் என்னன்னா, நீலகண்ட பாஷ்யத்துல ஒரு குறிப்பு. நீலகண்ட பாஷ்யங்கிறது ஸ்ரீகண்டர் பண்ணது, அது பிரம்மசூத்திரத்துக்கு எழுதின பாஷ்யம். ஆனா அதுல சைவத்துக்கான நிறைய செய்திகள் அதுல இருக்கு. வடமொழியில இருந்தா கூட ராமானுஜர் பாஷ்யம் சங்கர பாஷ்யம்ங்கிறது நமக்கு ஒத்து வரலைனாலும் நீலகண்ட பாஷ்யம் நமக்கு நிறைய இடங்கள்ல ஒத்து வருது.
அதுல பிரம்மசூத்திரத்தினுடைய 4ஆம் அத்தியாயத்துல முதற் பாதத்துல 12ஆம் சூத்திரத்திற்கு பாடியம் அதிகரணம் 12ஆம் அதிகரணத்துல ஒரு செய்தி சொல்றார். இது எங்க இருக்குன்னா நீலகண்ட பாஷ்யத்துல இருக்கு. இது வடமொழி நமக்கு தெரியாது. ஆனா இதை அருணை வடிவேல் மலையார் ஒரு இடத்துல எழுதுறார். அதுல இருந்தா நான் பார்த்து சொல்றேன். அங்க என்ன சொல்றாரு, சிவ அல்லது சிவன்கிற மொழியை யாரே சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட அல்லது தீய குணம் உடைய அவர்கள் சொன்னா கூட நாம் அவர்களை மதிக்கணும், அவர் கூட இருக்கணும்ங்கிறார். இது எங்க வருதுன்னா உபனிஷத்துல வருது, பிரம்மசூத்திரத்துல இருக்கு அப்படின்னு நீலகண்ட பாஷ்யத்துல இந்த குறிப்பு இருக்கு அப்படின்னு அருணையார் எழுதுறார். இதை எங்க கொண்டு எழுதுறாருன்னா, ஆவுரித்து தின்றுலரும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார் கண்பராயில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேன்னு பாருங்க, அந்த இடத்துல கொண்டு எழுதுறார். அருணையார் பாருங்க, அவர் வடமொழியிலேயே இப்ப எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருந்திருக்கிறார். அதனால ஸ்ரீகண்ட இதுல நீலகண்ட பாஷ்யத்துல இந்த மாதிரி பிரம்மசூத்திரத்தினுடைய 4ஆம் அத்தியாயம் முதற் பாகம் அதுல 12ஆம் அதிகரணத்துல இந்த சூத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டார். எழுதுனதோடு மட்டும் இல்லாம அருமையான ஒரு குறிப்பங்க காமிக்கிறார். பின்னர் வந்த சிவஞான சுவாமிகள் கலசை பதிற்று பத்தந்தாதின்னு ஒரு நூல் செய்யறார். அதுல ஒரு பாட்டு சொல்வார், சிவன் எனும் மொழியை கொடிய சண்டாளன் செப்பிடின் அவனோடு உரைக, அவனோடு கலந்து பேசுக, அவனோடு அருகிருந்து உண்ணுக சொல்றார். சிவன் எனும் மொழியை யாருன்னு சொன்னார் பாருங்க, கொடிய சண்டாளன். கொடிய சண்டாளன் செப்பிடின் அவனுடன் உரைக, அவங்க கூட சேரலாம்ங்கிறார். அவனுடன் உரைக, அவனோடு கலந்து பேசுக, அவனோடு அருகிருந்து உண்ணுக என்னும். இங்கதான் ஒரு முக்கியமான நயம். இது அருணையார் சொன்ன பிறகுதான் தெரியுது. சுவாமி பாடுறாரு, என்னும் உவமையில் சுருதி பொருள்தனை நம்பா ஊமரோடு உடன்பையில் கொடியோன் இவன் எனக் கழித்தால் ஐயனே கதிவேர் என கிளை கலசை ஆண்டகையேனர். இவ்வாறு சொல்லுகின்ற உவமையில் சுருதி பொருள்தனையினர், இவ்வாறு சொல்லுகின்ற உபநிடதம்னு சுவாமி எழுதி பாட்டு. அந்த உபநிடத பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நான் அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் நீ என்ன கழிச்சிடாத அப்படின்னு சொல்லி விண்ணப்பம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவன் எனும் மொழியை சொல்லுகிறவர் சொண்டாளா இருந்தா கூட அவன் கூட இருக்கணும் என்று சொன்ன உபநிடத மொழியை பின்பற்றாமல் நான் அவ்வாறு செய்யாமல் இருந்தால் நீ என்னை கழித்து விடக்கூடாது கலசை பெருமானே. பாட்டு எப்படி வருது, சிவனெனும் மொழியை கொடிய சண்டாளன் செப்பிடின் அவனோடு உரைக, அவனோடு கலந்து பேசு, அவனோடு அருகிருந்து உண்ணுக என்னும் உவமையில் சுருதி பொருள்தனை நம்பா ஊமரோடு உடன்பையில் கொடியோன் இவன். அதை நம்பாத திருக்கூட்டத்தோட நான் இருக்கிறேன்னு சொல்லி நீ என்னை கழிச்சு விட்டுறாத. இவன் என கழித்தால் நீ என்னை கழிச்சுட்டேன்னா ஐயனே கதிவேறு என கிளை கலசை ஆண்டகையேங்கிறார். இத சொல்லிட்டு இதுல பெரிய நயம் என்னன்னா, ஓமையில் சுருதி பொருள்தனை நம்பான்னு சுவாமி எழுதுறார் பாட்டு. எந்த சுருதியில இந்த இது இருக்குன்னு முதல்ல தெரியல. அருணையார் எழுதுறார், நீலகண்ட பாஷ்யத்தை மேற்கோளா வச்சு கொண்டாந்து இது முண்டோக உபனிஷத்துல இருக்குன்னு எழுதிட்டார். எழுதுனது கூட பரவாயில்ல, இந்த கூட்டத்துல சொல்லலாம், தப்பு இல்ல. என்ன சொல்றார், இன்னைக்கு முண்டோக உபனிஷத்துல அந்த சூத்திரத்தை காணணும். அதான் அருணையார் எழுதுறார். எழுதிட்டு மெய்நெறி பற்று இல்லாமல் உலகியற் பற்றால் ஏற்பட்ட செயல் போலும் அப்படின்ட்டு ஒரே இடத்துல போயிட்டார். அப்படின்னா யாரோ அதுல எடுத்துட்டாங்க போல, அவ்வளவுதான், என்ன பண்ண முடியும் அப்படின்னு போயிட்டார். மெய்நெறி பற்று இல்லாமல் உலக நெறி பற்றே உடையார் செயல் போலும் அப்படின்னு முடிச்சுட்டார். அதோட நிறுத்திட்டார். ஏன்னா இதை சுவாமி பாடிட்டாரு சிவஞான சுவாமி, அப்ப இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு முண்டோபனிஷத்துல அந்த சூத்திரம் இல்லைங்கிறார் அருணையார். அப்ப அவர் எவ்வளவு போய் பார்த்துருக்காரு பாருங்க. இதுல இருக்குன்னு இவர் சொன்னதுனால அந்த உபனிஷத்தை போய் சிவஞான சுவாமிகள் சொல்லியிருக்காரு. அந்த சூத்திரம் எங்க இருக்கு தேன்னா சூத்திரத்தை காக்கா தூக்கி சூத்திரத்தை. எவ்வளவு ஒரு இதான காலம்.
அப்போ இப்ப இதுக்கு நேரம் அதுக்கு ஒரு சம்மந்தம் இல்ல. இருந்தாலும் என்ன சொல்றேன்னா, இப்படி ஏதோ இருக்கு, இது அருணையார் எழுதிடுவோம் செஞ்சுட்டு அந்த பாட்டுக்கு ஒரே எழுதுற. இது இருக்கும் இடம் பாத்தீங்கன்னா, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் அங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லராயில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொழு நோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கடந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேன்னு அந்த பாட்டுக்கு உரை எழுதும்போது ஊழத்தையும் எழுதுறார். நீலகண்ட பாஷ்யத்தில் இப்படி இருக்கு. அதை பின்னர் சிவஞான சுவாமிகள் கலசை பெற்று அதை பாடுறார். ஆனா இன்னைக்கு அந்த சூத்திரம் முண்டோபனிஷத்துல இல்லை அப்படின்னு எழுதுறார். இருக்கட்டும், அது ஒரு செய்தியா. ஆனா எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, அந்த நாமம் ஆக்கம் தரும் அஞ்செழுத்து, அது மாதிரி ஆக்கம் தரும் பொன்னம்பலம் அந்த நாமத்துக்கு ஒழுங்கு. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு பாடினவரு அகச்சான்ற நடந்த செய்தியை சொல்லும் பொழுது நீலக்குடி தேவாரத்துல அரண் நல்ல நாமம் நபித்து உய்ந்தேன் அன்றேன் தான் பாடுறார். அவனுடைய நாமத்தை சொல்லிதான் வெளியே வந்தேங்கிறார். கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்வுக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் நீலக்குடி அரண் நல்ல நாமம் நவித்து உய்ந்தேன் அன்றே. பெருமானுடைய அந்த நாமம் எது? அஞ்செழுத்து. அதை சொல்லிதான் அங்க இருந்து வெளியே வந்தேங்கிற. அதுதான் ஆக்கம் தரும் அஞ்செழுத்து. அது மாதிரி பொன்னம்பலம் என்பது அதுக்காக அந்த நாமத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர் பரவல் உருகின்றேங்கிறாரு. பெருநாமம்னா திருநாவுக்கரசுங்கிற அந்த நாமமே அவ்வளவாம். அந்த நாமத்தை சொல்லியே அப்போதைய முத்தீர்ணம் பெற்றார்னு எழுதிட்டார் சுந்தரமூர்த்தி ஐயா உரையில. அந்த நாமத்தை சொல்லியேதான் பின்னாடி அவரு அப்புறம் அப்புதியடிகள் அந்த நிலைக்கு போயிட்டார்னா, அந்த நாமத்துடைய சிறப்பு பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் அப்படிங்கிற நாமத்துக்கு அவ்வளவு சிறப்பு. திருநெல்வேலி தேவாரத்திலே அப்படிதான் சொல்றாரு. மருந்தவை மந்திரம் அருமை நன்னெறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமை பொருந்துதன் புறவினில் கொன்றை பொன் சுரிதர துன்று பைம்போம் செருந்தி செம்பன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. அங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க, பெருமானுடைய நாமம் அதை சிந்தை செய்த அருந்துயர் கெடும்ங்கிற. அருந்துயர்னா பிறவித்து. அதனால அந்த நாமம்ங்கிறதனுடைய சிறப்பு அப்படி. அதனால அந்த நாமத்தை தான் இங்க சொல்றார். பொன்னம்பலம் என்று ஒரு தடவை அதை சொன்னா போதுங்கிறார். அதனுடைய சிறப்பை எப்படி எடுத்துட்டு போனார் பாருங்க. பொன்னம்பலம் என ஒரு கால் பொன்னம்பலம் என்னின் யார்த்த மன்னத்தை சொல்றார். அவன் கேட்கிறான் பொன்னம்பலம்னா என்ன, அம்பலம்னா என்னன்னு கேட்டான். அதுக்குதான் 4 பாட்டா பாடுறாரு முனிவர். சொல்லிட்டு என்ன சொல்லிட்டார், ஒரு கால் பொன்னம்பலம் என்னின் ஆக்கம் தரும் அஞ்செழுத்து 21,600 நாக்கொண்டு உரைக்கும் அதற்கு நிகர். 21,600 முறை நமசிவாயம் சொல்றதுக்கு நிகரா பொன்னம்பலம் என்று ஒரு சொல்றது. பொன்னம்பலம் என்றால் குன்றாத புகழான குறையாத புகழுடைய பெரும் யாரு? அந்த நம்முடைய முனிவர்னர். அந்த காலத்துல எல்லாரும் தெரிஞ்சிருக்க சினிமா பாட்டு தான். யாராஜ பாபு ஒரு நாளேனும் ஒரு பொழுதாகினும். இப்ப அந்த பாட்டு சொன்னா என்ன வயசான மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு நாளேனும் ஒரு பொழுதாகினும் ஈசன் நாமம் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. தியாகராஜ பாதர் பாட்டு. ஒரு நாளேனும் ஒரு பொழுதாகினும் ஈசன் நாமம் உச்சரிக்க வேண்டும்னு பாடுறாரு. சினிமா பாட்டு பாருங்க. சிவ சிவ சிவ. உங்களுக்கு அதுக்காக இப்படி வயசை நீங்க ரொம்ப குறைக்கப்படுது. அப்ப நாங்கெல்லாம் விஜய் அஜித் காலமா? ஒரு நாளேனும் ஒரு பொழுதாகினும் ஈசன் நாமம் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு பாடுவார் தியாகராஜ பாடுவார். அசோக் குமார சிவகவியிலையோ இருக்கட்டும். சரி, அதான் செய்திக்கா எடுத்தேன். சினிமா பாட்டுங்கிறது இல்ல. அப்படின்னா ஒரு நாளும் ஒரு பொழுதாகி அதான் சொல்றாரு. ஒரு கால் பொன்னம்பலம் என்னும் ஆக்கம் தரும் அஞ்செழுத்து 21,600 நாக்கொண்டு உரைக்கும் அதற்கு நிகர் என்றான் குன்றானர் புகழான். இப்படி சொல்லவோ
சொல்லி அப்படின்னு யார்கிட்ட சொல்றாருன்னா, நீரும் திரு அஞ்செழுத்தும் இலா நிருபர் திரு அம்பலம் என்று கூறும் பொருள் இங்கு இதுவாகும் என்றான். குன்றா எனும் குணத்தான் தேரும் பிடக 3 முறை செய்யும் தலைவன் அல்லாது வேறும் கடவுள் ஒன்றுளதோ என்றே புத்தன் வெகுண்டுரைப்பான். இப்ப 2 பேரும் முனிவர் சொல்லி முடிக்கிறார். எப்படி சொல்லி முடிக்கிறார் பாருங்க. நீரும் திரு அஞ்செழுத்தும் எல்லா நிருபர், அரசனை பார்த்து, நீரும் திரு அஞ்செழுத்தும் வேர்பிள்ளை உரை பாருங்க சார். திரு என்பதனை 2 இடத்தும் கூட்டுக அப்படின்னு போட்டு விட்டார். எங்கன்னு அப்புறம் தான் தெரியுது. நீரும் அங்கன திரு சேர்த்துக்கணுமா, திருநீரும் திரு அஞ்செழுத்தும், அல்லது திரு என்பதனை 2 இடத்தும் கூட்டுக. முடிஞ்சு போச்சு உரை. நான் எங்கன கூட்டேன்னு அப்புறம் பார்த்தா, திருநீரும் திரு அஞ்செழுத்தும் எல்லா நிருபர், நிருபர் அரசர், திரு அம்பலம் என்று கூறும் பொருள் இங்கு இதுவாகும் என்றான். திருநீரும் மஞ்சளுத்தும் தெரியாத மன்னவனே, நான் நீ கேட்ட திரு அம்பலம் என்பதற்கு இதுதான் பதில் என்றான். குன்றாம் எனும் குணத்தான், குன்றா எனும் குன்றாம்னா இந்த இடத்துல மலை போலன்னு பொருள். மலை போல குணமுடையான்னு அவருக்கு ஒரு அடைமொழியை கொடுக்கிறார். முதல் பாட்டுல குன்றா புகழான்னா குறைவில்லாதன்னு பொருள். இந்த இடத்துல குன்றாம் எனும் குணத்தான்டர். அப்ப குன்றாம் அப்படின்னா மலை போல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்னவா, பெருமையும் சலியாமையும் பொருட்டு குன்றாம் என புகன்றார் அப்படின்னு உரை எழுதுறார். அப்படின்னா மலை போல பெருமை உடைய அப்படிங்கிற குணத்துக்கு அது என்ன குணம் சொல்றார். துறவு, மெய்யுணர்வு, அவாவின்மை முதலிய நற்குணங்களாம் எழுதுறார். துறவு, மெய் உணர்தல், சமய உணர்தல், அவாயின்மை, ஆசைகள் எல்லாம் துறந்தவர்கள், அப்பேற்பட்ட உயர்ந்த குணங்கள். அதனால குன்றா அப்படின்னார், மலை போல அப்படின்னார். நமக்கு குற்றங்களை குன்றாம்னு எழுதணும். யாரு? மாணிக்கவாசன். நமக்கு சொல்லும்போது அப்படி சொல்லிட்டார். எப்படி சொன்னார் பாருங்க. குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடா எந்தோள் முக்கணென்பார். ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின்கருணை என்றே போய்த்தோதான் ஏழை கொங்கா எங்கோவே. குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய். குலைத்துவத்துல நம்போன்றவர்களுக்கு குற்றம் மலை போலவாம், துறவிகளுக்கு குணம் மலை போலவாம். என்ன நயம் பாருங்க, அந்த வார்த்தையை எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதனால அவருக்கு எப்படி பயன்படுத்திட்டாருன்னா, அந்த மன்னருக்கு சொல்றார், திருநீரும் திரு அஞ்செழுத்தும் இல்லா நிருபர் திரு அம்பலம் என்று கூறும் பொருள் இங்கு இதுவாகும். முனிவர் முடிக்கிறார், இதுவாகும் என்றான். யார் சொன்னார்? குன்றா எனும் குணத்தான். அப்படின்னா உயர்ந்த மலை போல குணம் உடைய துறவி முனிவர் இவ்வாறு சொன்னார். சொன்ன உடனே அங்க இருந்த புத்த மத குரு அவன் உடனே சரின்னு கேட்டுட்டு இருப்பானா சார்? உடனே தேரும் விடகம் 3 முறை செய்யும் தலைவன் அல்லாது 3 பிடக நூல்களையும் அருளி செய்த தலைவன் யாரு? புத்தர். புத்தர் தான் அருளி செய்த பிடக நூலை. 3 தேரும் பிடகம் 3 முறை செய்யும் தலைவன் புத்தனை அல்லாது வேறு கடவுள் ஒன்று உளதோ? 3 பிடக நூல்களையும் அருளி செய்த புத்தரை தவிர வேற ஒரு கடவுள் இந்த உலகத்துல உண்டான அவன் பேசுறான் கோபத்துல. அடல வேறும் கடவுள் ஒன்றுளதோ என்றே புத்தன் வெகுண்டு உரைப்பான். புத்தன் இந்த இடத்துல புத்த குரு. அந்த அன்னைக்கே சொன்னார், மன்னர் பக்கத்துல அவன் உட்கார்ந்து இருக்கிறான்னு. இவர் மன்னர் இப்படி சொன்னோடனே அவன் பொங்கிட்டான். 3 பிடக நூல்களையும் அருளி செய்த புத்தரை தவிர வேற ஒரு கடவுள் இந்த உலகத்துல உண்டா என்ன அப்படின்னு வெகுண்டு உரைப்பான். அவன் சொல்றான். சொல்லிட்டு சென்றே தில்லை எனும் பதியில் சேர்வேன் வாது செய்து அவன் தாழ் நின்றே நடிக்கும் களல் ஈடு நீடும் கொடியும் இங்கு அறுப்பேன் ஒன்றே கடவுள் புத்தன உலகூர் அறிய உரைத்து அந்த மன்றே போதி நிழல் பெருமான் பள்ளி என்ன வழங்குவிப்பேன். அவன் கோபத்துல பேசுறான். இப்போ என்னெல்லாம் சொல்றான் பாருங்க. சென்றே கிளம்புறேங்கிறான். நேர தில்லைக்கே போய் நீ சொன்னே அந்த திருவம்பலம், இப்ப அங்க போய்
அந்த புத்த மத குரு சொல்றான், சென்றே தில்லை என்னும் பதியில் நான் போறேங்கிறான். சேர்வேன், அங்க போய் வாது செய்து அவன் தாழ் நின்றே நடிக்கும் களல் ஈடும் நெடும் நீடும் கொடியும் இங்கு அறுப்பேன். அவன் காலிலே இருக்கின்ற களல், வீர களல், அதையும் அவனுடைய பெருமை சாற்றுகின்ற கொடியையும் அறுத்து விடுவேன். அவன் பேசுறான், அப்படி பேசுறான். நின்றே நடிக்கும், நடிக்கும்னா நடனமாடும் அர்த்தம். நடிக்கல் எங்க நடனமாடுறது. செய்து அவன் தான் நின்றே நடிக்கும் களல் ஈடு நீடும் கொடியும் இங்கு அறுப்பேன். அந்த கொடியை அறுத்துருவேன். ஒன்றே கடவுள் புத்தன் என, புத்தன் ஒருத்தர் தான் கடவுள். ஒன்றே கடவுள் புத்தன் என உலகோர் அறிய உரைத்து, எல்லாருக்கும் அது தெரியற மாதிரி செஞ்சு, அந்த மன்ற போதி நிழல் பெருமான், அந்த மன்றே, அந்த மன்றேனா அவன் ஆடு நடனம் ஆடுகின்ற பொன்னம்பலத்தை, அந்த மன்றே போதி நிழல் பெருமான் பள்ளி என, பள்ளினா அவங்களுடைய கோயில், அந்த மன்றே புத்தருடைய கோயில் என்று வழங்கு வைப்பேன். அனௌன்ஸ் பண்ண வேண்டாம், சிதம்பரம் கோயில புத்தர் கோயில் ஆக்கிட வேண்டாம் மகாபாரதி. சரிங்களா? சொல்றான் இந்த இவர் போய் தில்லையனுடைய பெருமையெல்லாம் சொல்லி திரு அம்பலம்னு சொன்ன உடனே அந்த புத்த மத குரு இப்படி எல்லாம் பேசுறான் பாருங்க. சென்றே தில்லை எனும் பதியில் சேர்வேன், நேர கிளம்பி அங்க போவேன். போய் வாது செய்து அவன்தால் நின்றே நடிக்கும் களல் ஈடும் நீடும் கொடியும் ஈங்கு அறுப்பேன். ஒன்றே கடவுள் புத்தன உலகோர் அறிய உரைத்து, அந்த மன்றே, அவன் நடனமாடுற அந்த இடமே, போதி நிழல் பெருமான் பள்ளி என்ன வழங்கு வைப்பேன். அப்படின்னா வழங்குமாறு செய்வேன். பின்னால இந்த சிதம்பரம் என்பது புத்த மத கோயில் என்று நான் ஸ்தாபனம் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன அந்த கோபம் என்ன புத்த மத சூழ் உரைக்கிறான். இன்னும் என்னெல்லாம் சொல்றான் பாருங்க. இவ்வளவு சொல்லிட்டு இதையெல்லாம் நான் இன்னொரு 5 வருடத்துக்குள் முடிப்பேன் சொல்லல. என்ன சொல்றான் பாருங்க. இந்த கருமம் தினம் 3 யானே முடிப்பேன். இன்னையிலிருந்து 3 நாள் எழுதி வச்சுக்கோ, முடிவா எழுதி வச்சுக்கோ. இன்னையிலிருந்து 3 days. அவன் அங்க இருந்து போட்ல வர்றதுக்கே 7 நாள் ஆகும். அது தெரியும். நான் சொல்றான், இந்த கருமம் தினம் 3 யானே முடிப்பேன். இதுக்கெல்லாம் வேற எவனும் வேணாம், நானே போய் பண்ணுவேன். அவ்வளவு ஆத்தனம் அவனுக்கு. இந்த கருமம் தினம் 3 யானே முடிப்பன் என எழுந்து சந்த சிவிகை மேல் கொண்டு தந்தாள் வணங்கும் கணம் சூழ நந்த கிளரும் திரைகடலும் நாடும் காடும் அகன்றேகி புந்தி துயர கொண்டு ஒல்லை சென்றான் புத்தன் புலியூரில். இந்த கருமம் தினம் 3 முடிப்பேன். இன்னையிலிருந்து 3 நாள்ல இது செய்யறேன்னு சொல்லி எழுந்து சந்த சிவிகை மேல் கொண்டு, பல்லக்கு அவன் வரக்கூடிய வாகனம், அது மேல ஏறி தந்தாள் வணங்கும் கணம் சூழ, அவனை சுத்தி நின்று அவனை வணங்குகின்ற அந்த அவனுடைய அடியார் ஒரு கூட்டம், அவங்களை எல்லாத்தையும் அவங்கெல்லாம் வணங்க இவன் கிளம்பி நந்தம் கிளரும் திரைகடலும் நாடும் காடும், திரைகடல்னா அலை அடிச்சுட்டு இருக்கிற கடல், அதையெல்லாம் தாண்டி நாடு காடு கடல் எல்லாத்தையும் தாண்டி அகன்று ஏகி அதையெல்லாம் தாண்டி வந்து புந்தி துயரம் கொண்டு, மனசுல அவனுக்கு கோபம் தான் புந்தி துயரம்ங்கிறது. இப்படி புத்தர் அல்லாத இன்னொருத்தர கடவுள்னு சொல்லிட்டாங்களே, அவனுடைய உரைப்பு எப்படி இருக்கு பாருங்க. அதனால அவனுடைய மனசு கோபத்துல இருக்குதான், அத வருத்தத்துல இருக்கு. புந்தி துயரம் கொண்டு ஒல்லை சென்றான். ஒல்லைனா வேகமா வந்தான்னு அர்த்தம். ஒல்லை என்பது விரைவுன்னு அர்த்தம். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுகின்றான் அம்மா நாயனார். அதுக்கு ஒல்லைக்கு தண்டமணி தேசிகர் விரைவு குறித்து எழுதினார். அடியார்களுக்கெல்லாம் அருள் புரியணும்னு சுவாமி எப்படி வாரானா, ரொம்ப வேகமா வாரானா இடப வாகனத்துல. அதுதான் ஒல்லை விடையார்னர். அது மாதிரி ஒல்லைன்னா விரைவுன்னு அர்த்தம். அப்ப அவ்வளவு வேகமா 3 நாள்ல போவேங்கிறானே, அப்புறம் எப்படி வருவான்? நான் வீட்டுல எல்லாம் போய் சொல்லிட்டு ஒரு 4 நாள்ல கிளம்பலாம், டிக்கெட் இருக்கான்னு பாக்கணும் அப்படிலாம் இல்ல. உனக்கு நேரம் கிளம்பிட்டான். புந்தி துயரம் கொண்டு ஒல்லை சென்றான் புத்தன் புலியூரில். சிதம்பரத்துக்கு வந்துட்டான் கிளம்பி. புலியூருங்கிற சிதம்பரம், புத்தன் அப்படின்னு சொல்றது புத்த மத குருவை. அதனால அவன் என்ன சொல்ற, புந்தி துயரம் கொண்டு ஒல்லை சென்றான் புத்தன் புலியூரில் வந்துட்டான்.
மன்னனும் தனது செல்வ மகள்க்கு உள மூகை நீங்க பொன்னின் அம்பலத்தில் ஏகல் என்பது பொருந்த உன்னி தன்னெடும் தானை சூழ தனி பெரும் சிவிகை ஏறி சென்னி நன்னாடு சேர்ந்து தில்லையின் எல்லை புக்கான். அந்த புத்த மன்னனும், இது புத்த மத குரு இவ்வளவு நேரம், அந்த புத்த மன்னனுடைய மகள் ஊமை, மூகைன ஊமை. அந்த புத்த அந்த மன்னனுக்கு ஒரு மகள். அதுக்கு அங்க எல்லாமோ வைத்தியம் பார்த்தாங்க, ஒன்றும் சரியா வரல. அங்க யாரோ சொல்லியிருக்காங்க, சைவ பாரம்பரியத்துல தில்லையில போய் வழிபாடு செய்யும் இந்த குழந்தைக்கு ஊமை நீங்க இருக்காங்க. இவன் இப்பேற்பட்ட புத்த குருவ பக்கத்துல வச்சிருக்கான். ஆனாலும் சார், தான் மகளுக்கு ஊமைன்னு உடனே அந்த புத்தம் அது இது சமயம் அதெல்லாம் கொஞ்சம் உரம் கட்டிட்டான். ஆனாலும் என்ன பண்ணிட்டான், மகளை கூட்டிட்டு இங்க வரணும்னு முடிவு பண்ணியிருக்கான். எங்க தில்லையில பெருமான வணங்கி மகளுக்கு உமை நீங்கிட்ட சரிதான் அப்படின்னு அவனுக்கு ஏற்கனவே திட்டம். இப்ப அவன் கிளம்புனவனு இவனும் கிளம்புறான் தில்லைக்கு. அவன் வந்த நோக்கம் புத்த மதத்தை நிறுவனம் பண்றதுக்கு, இவன் வந்த நோக்கம் பிள்ளைக்கு பேச்சு வரணும்னு. சுவாமியுடைய நோக்கம் பிள்ளைக்கு பேச்சு வர வச்சு 2 பேரையும் காலி பண்ணணும்னு. அது எவ்வளவு பெரிய திட்டம் பாரு. இவனுக்கு நோக்கம் புத்த மதத்தை இங்க ஸ்தாபனம் பண்ணணும்னு, அவனுக்கு நோக்கம் பிள்ளைக்கு பேச்சு வரணும்னு, சுவாமிக்கு நோக்கம் இவனையும் காலி பண்ணி மாணிக்கவாசருடைய பெருமையும் காட்டி கருணையினால அந்த பிள்ளைக்கு பேச்சை வர வைக்கணும். எவ்வளவு வேலையை அவன் திட்டமிட்டு இருக்கான் பாருங்க. இப்ப அது நடக்கிறதுக்கு அங்க காட்சி தயார். சொல்ல, மன்னனும் தனது செல்வ மகனுக்கு உள மூகை நீங்க, மூகைன ஊமை, அந்த ஊமை நீங்க பொன்னின் அம்பலத்தில் ஏகல் என்பது பொருந்த. தில்லைக்கு போய் வழிபாடு செஞ்சா ஊமை நீங்கிரும்னு சொல்றாங்க. அதனால ஒரு பிள்ளைய கூட்டு போலான்னு பாக்குறேன் மன்னனுக்கு. அதுதான் பொன்னின் அம்பலத்தில் ஏகல். இப்ப நம்ம சொல்லல, ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஒரு முறை போயிட்டாங்க, திருவட்களம் போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். இப்ப திருவாரூர் போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லாயிடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அங்க யாரோ சொல்லியிருக்கான். அண்ணா, ஊமைக்கு இங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒன்றும் சரியா வரும், இங்க உள்ள ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் ஒன்றும் லாய்க்கு இல்லை. நீ அதனால நேர சென்னைக்கு கப்பல்ல கூட்டு போய் சொல்ல. அவன் என்ன சொல்லியிருக்கான் கெட்டிக்காரன், அங்க உள்ள ஒருத்தன், நேர தில்லைக்கு போய் பெருமான் காலில் விழுந்துருங்க. அதெல்லாம் பேச்சு அவரே நிமிஷத்துல வர வச்சுருவாரு. வரும்பொழுது நீங்க போகும்பொழுது உண்மையா வரும்பொழுது பேசிட்டே வருவா போங்கன்ட்டான். இதை சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப திருப்தியா போச்சு. அப்ப தில்லைக்கு போலாமா அப்படின்னு அவன் மனசுல அது சொல்றான். போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததுக்கு இதுதான் டைம், கிளம்புறான். பொன்னின் அம்பலத்தில் ஏகல் என்பது பொருந்த உன்னி அப்படின்னு மனசுல நினைச்சு தன்னெடும் தானை சூழ, அவனுடைய படைகள் எல்லாம் சூழ, தனி பெரும் சிவிகை ஏறி, மன்னன் இல்லையா, அவனுக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு வாகனம், தனி பெரும் சிவிகை ஏறி சென்னி நன்னாடு சேர்ந்து, சென்னி நன்னாடுன்னா சோழ நாடு, சென்னி நன்னாடு சேர்ந்து தில்லையின் எல்லை புக்கா, தில்லை நகனுடைய பவுண்டரி பார்டருக்கு சேர்ந்துட்டான். அத கூட நம்ம இவரு வேற்பிள்ளை செல்வ மகளுக்கு உளமூங்கை நீங்க இல்லையா, அந்த செல்வ மகள், செல்வ மகள் அப்படின்னா அவனுடைய பாசத்திற்குரிய மகள், ரொம்ப செல்ல மகள் அப்படின்னு அதுக்கு உரை எழுதுற. செல்வ மகள்ங்கிற அந்த ஒரு என்ன தமிழ் பாருங்க சார். செல்வ மகள் என்பது செல்வமாகிய மகள் என்றும், செல்வம் போலும் மகள் என்றும், செல்வத்துக்கு நிமித்தமாகிய மகள் என்றும், செல்வத்தை உடைய மகள் என்றும் கொள்ளலாம். இந்த மகளுக்கு எப்படி உரை எழுதினார் பாருங்க, நாளா பிரிகிறார். செல்வமாகிய மகள் அப்படின்னா மன்னனுடைய பெரிய செல்வமே தன்னுடைய மகளா. செல்வமாகிய மகள், செல்வம் போலும் மகள், அவனுக்கு கிடைத்த பெரிய செல்வம் போல அந்த மகள், செல்வத்துக்கு நிமித்தமாகிய மகள், பின்னாடி இந்த செல்வத்துக்கெல்லாம் அந்த பிள்ளைக்கு தான், அதனால செல்வத்துக்கு நிமித்தமாகிய மகள் என்றும், செல்வத்தை உடைய மகள். என்ன செல்வம்னாரு, செல்வன் கடல் ஏத்தும் செல்வத்தை உடைய மகள். அதுதான் செல்வத்தை உடைய மகள். செல்வத்துடைய மகள்லாம் அங்க நிறைய இருக்கு, கொழும்பு அந்த ஏரியா பூரா அந்த பிள்ளைக்கு தான் இருக்கு. அப்படி செல்வம் இல்ல, செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே ஞான சம்பந்தர். அந்த செல்வத்தை அடையக்கூடிய வாய்ப்பு பெற்று புத்த சமயத்தில் இருந்து வேறு நாட்டில் இருந்தும் கூட
செல்வனை இங்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய செல்வத்தை பெற்ற மகள் அது. அதனால மன்னனும் தனது செல்வ மகளுக்குன்னு அந்த உரை பாருங்க. அதனால செல்வ மகளுக்கு மூகை நீங்க இப்ப அவருங்க வந்துட்டார். இங்கிவன் செல்லும் முன்னர் எய்திய புத்தன் அங்கி செங்கரன் தில்லை எல்லை சிவிகையன் இழிந்து சென்று பொங்குதன் புனல் சேர் சென்னி புலிச்சர அரண் பொற்கோயில் தங்கு செங்கனகசாலம் தயங்கு மண்டபத்திலானான். இங்கு இவன் மன்னன் அந்த தில்லை இதுல ஊர் எல்லையில இறங்கி அந்த கோயிலுக்கு போய் சேர முன்னாடியே அந்த போய் சேர்ந்துட்டான் புத்த குரு. ஏன்னா அவன் 3 நாள்ல எல்லாத்தையும் முட்டிப்பேன்னு வேதத்துல இருந்தானே, அவன் இப்ப அங்க போய் சேர்ந்துட்டானோ. அதை சொல்ல இங்கிவன் செல்லும் முன்னர், மன்னன் அங்க வர்றதுக்கு முன்னாடியே எய்திய புத்தன் அங்க போய் சேர்ந்து எய்திய புத்தன் அங்கி செங்கரன் தில்லை எல்லை சிவிகையின் இழிந்து சென்று, இழிந்துன இறங்கின்னு அர்த்தம், சிவிகையில இருந்து இறங்கி அதான் இழிந்து சென்று பொங்கு தன் புனல் சேர் சென்னி புலிச்சர அரண் பொற்கோயில். பொங்கு தன் புனல் சேர் காவிரி சூழ்ந்து அங்க அந்த பொங்கு தன் புனல் சேர் சென்னி அப்படிங்கிறது கங்கையை தலையிலே கொண்ட பெருமான் சென்னி. அதுல பொங்கு தன் புனல் சேர் சென்னி புலிச்சர அரண் பொற்கோயில், அந்த சிவபெருமான் இருக்கின்ற அந்த புலிச்சரம் அந்த பொற்கோயில் தங்கும் செங்கனகசாலம் தயங்கு மண்டபத்தில், பொன்னினால் செய்த மண்டபம் அந்த மண்டபத்துக்கு அவன் வந்து சேர்ந்தான். போல அவன் சேர்ந்தான். அது என்ன சொல்றாரு, பொன்னினால் செய்த மண்டபத்தை வந்து சேர்ந்தான் அப்படின்னு எழுதல, தங்கு செங்கனகசாலம் தயங்கு மண்டபத்தில் ஆனான் அப்படின்றார். மண்டபம் சென்றடைந்தான் எழுதாம ஆனான் எழுதினார் பாட்டு. அதை இந்த வேற்பிள்ளை ரொம்ப நுட்பமா கவனிச்சு உரைகள் எழுதுறாரு. இப்பதிதன் திருமண்டபத்தை அடைந்தமை அதி பாதகராகலின் அவரை, இப்பதிதன் திருமண்டபத்தை அடைந்தமை அதிபாதகராகலின் அதனை கூறுதற்கு மனம் பொருந்தாமை. அவனை ரொம்ப பாவின்னா திட்டுறதுக்கு இந்த ஆளுக்கு மனசு வரலையா, வேற்பிள்ளை எழுதுறார். அவர் கடவுள் மாமனியருக்கு மனசு வரல, அதனை கூறுவதற்கு மனம் பொருந்தாமையின் மண்டபத்தை சார்ந்தான் என சிறப்பு சொல்லால் கூறாது மண்டபத்தில் ஆனான் என பொது சொல்லால் கூறினார். ஒரு குருநாதர் ஆனால் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கணும், இந்த மண்டபத்தை சார்ந்தார், மண்டபத்தை சென்றடைந்தார் அப்படின்னு சொல்ல பதிலா மண்டபத்தில் ஆனான் அப்படின்னா என்னவா, சிறப்பு சொல்லாமல் நேற்று அவர்கள்லாம் வந்திருந்தார்கள் எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம், இங்கதான் இருந்தாங்க அப்படின்னா என்ன அப்படிதான் ஆயிட்டு. மண்டபத்தில் ஆனான்னா அங்கதான் ஆனான் அப்படின்னா என்ன நயம் பாருங்க. பாட்டுல அந்த ஆளு கடவுள் பாவனியர் தங்கும் செங்கனகசாலம் தயங்கு மண்டபத்தில் ஆனான், அதை இருந்தாலு இப்பதீதன் திருமண்டபத்தை அடைந்தமை அதிபாதகம் ஆகலின் அதனை கூறுதற்கு மனம் பொருந்தாமையில் மண்டபத்தை சார்ந்தான் என சிறப்பு சொல்லால் கூறாது மண்டபத்தில் ஆனான் என பொது சொல்லால் கூறினார். என்ன நயம் உரையில அப்படி சொல்ற சொல்லி அவன் சேர்ந்துட்டாங்க. இப்போ ஆங்கு அவன் இருப்ப சென்ற அரசனும் இறைஞ்சி ஏத்தி ஓங்கிய மகிழ்ச்சி எய்தி உரகராசி தாங்கிய சடிலன் கோயில் தன்னிலுள் கருமம் செய்வோர் ஈங்கிவர் வரவு கண்டே யாவரும் ஒருங்கு சேர்ந்தார். புத்த மத குரு அங்க உள்ள இருக்கிறான், மன்னனை இப்ப சேர்ந்தான். ஆங்கவன் இருப்ப புத்த மத குரு உள்ள இருக்க சென்ற அரசனம் இவரும் கோயில் அந்த மண்டபத்துக்கு வந்தாச்சு. 2 பேரும் இறைஞ்சி ஏத்தி அப்படின்னு அவங்க ஒருத்தர் வணங்கி ஏத்திக்குள்ளத ஓங்கிய மகிழ்ச்சி எய்தி அமர்ந்து உளி உரகராசி தாங்கிய சடிலன் கோயில் தன்னிலுள். உரகராசி, உரகம்னா பாம்பு, உரகராசினா பாம்பை சடையிலேயே கொண்ட பெருமான் நம்ம சுவாமி கோயில். அதனால உரகராசி தாங்கிய சடிலன், சடிலன்னா அடர்த்தியான சடையை உடையவன், அடர்த்தியான சடைமுடியிலே பாம்பை உடையவன் அது சுவாமி. அதனால உரகராசி தாங்கிய சடிலன் கோயில் தன்னிலுள் கருமம் செய்வோர் அப்படின்னு அங்க வழிபாடு செய்யக்கூடியவர்கள். ஏன்னா அந்த ஊர்க்காரங்க, ஊர்ல இருக்கிறவங்க, ஓதுவாமூர்த்திகள், இவங்க அடியார்கள் எல்லாம் அவங்க எல்லாம் இவன் 2 பேரும் எங்க உட்கார்ந்து இருக்கிறானுங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் ஏன்னா 2 புத்த மதத்தை சேர்ந்தது. அங்க நல்ல திருநீர் இதோட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, யாரோ அடியாருன்னு வணங்கி இருப்பாங்க.
அல்லது நம்ம பார்த்தது இல்லையே, அடியார்கள் எங்க இருந்து வந்திருக்கீங்களோ, நாங்க என்ன பண்ணி செய்யணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது பார்த்தாலே ஏய் இது ஏதோ கொஞ்சம் வேற ஆள் மாதிரிலாம் இருக்கு. பார்த்திருக்காங்க. சொல்லிட்டார், தன் கோயில் தன்னிலுள் கருமம் செய்வோர் அப்படின்னா வழிபாடு செய்வோர் ஈங்கு இவர் வரவு கண்டே, இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறத பார்த்து யாவரும் ஒருங்கு சேர்ந்தார். நம்ம ஆட்கள் ஒன்னா சேர்ந்துட்டான். யாரோ 2 பேரு புதுசா இருக்காண்டாடு யாருன்னு கேட்கணும் அப்படின்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்களாம். சேர்ந்து தத்தமன நொந்து கனல் தான் என வெகுண்டே சித்தமயர் எய்து வகை சென்மொழிகள் கூறா அத்தனுரை தில்லைதனை ஒல்லையில் அகன்றே புத்த கடிதே இது போறோம் என உரைத்தார். நேரம் அவங்கள்ட்ட போயிட்டாங்க கோபத்துல. இது எங்க பெருமான் கோயில், புத்தனுக்குள்ள அங்க வேலை இல்லை, சீக்கிரமா இடத்த கழுவு சொல்லியிருக்காங்க. இப்படியே சொல்லியிருக்காங்க. பாருங்க சார், நம்ம கோயிலுக்கு ஒரு ஆபத்து வந்தா அவ்வளவு உரைப்பா அந்த காலத்துல இருந்திருக்கிறார்கள். வரலாறு தத்தமன நொந்து, தங்களுடைய மனமெல்லாம் நொந்து. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேற்று ஆள், ஏன்னா அவன் சிவபெருமானே நம்பாதவன். சிவபெருமானே நம்பாதவன் இங்க உள்ள வந்து என்ன பண்ண போறான்? அவன் எதுக்கு இங்க நம்ம இடத்துக்குள்ள வந்து நின்றுகிட்டு? அதனால என்ன சொல்றாரு, தத்தம் மனம் நொந்து. அவன் உள்ள வந்ததுக்கு மனம் நொந்து இருக்கிறார். எங்க பெருமானுடைய இடத்துக்குள்ள பெருமான் நம்பிக்கை இல்லாம ஒருத்தன் வந்திருக்கிறானேன்னு மனசு வருத்தப்பட்டிருக்கிறான். எவனே வருவான் சார், 4 பேர் வருவான் போவான், அதுக்கெல்லாம் அறநிலையத்துறையா இருக்கும், ஏதாவது இருக்கும், நமக்கு என்ன, நம்ம வந்தமா சாமி விட்டோமா வாங்க போவோம் அப்படின்ட்டு போல. தத்தம் மனம் நொந்து கனல் தானென வெகுண்டே, கனல் தானென வெகுண்டேங்கிறாரு. மனசுக்குள்ள தீ பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு மக்களுக்கு. கனல் தானென வெகுண்டே, கோபத்துல சித்த மயர் வெய்தும் வகை சென்மொழிகள் கூறா. அவங்கள்ட்ட சில வார்த்தைகளை அப்படிங்கிற மாதிரி சின்மொழிகள், பெருமையான மொழிகள் இல்ல, சின்மொழிகள் கூறா அப்படின்னா 2 வார்த்தை பேசியிருக்காங்க போனாலே நீங்கள்லாம். அத்தன் உரை தில்லைதனில், அத்தன்னா அப்பான்னு அந்த சாமி, அத்தன் உரை தில்லைதனை ஒல்லையில் அகன்றே, வேகமும் உள்ள வெளியே போங்க. இங்க அத்தன் உரை தில்லை, எங்க பெருமான் இருக்கிற இடம். அத்தன்னா அப்பான்னு அர்த்தம், எங்களுக்கு எல்லாம் தலைவனா இருக்கிற அவன் இருக்கிற இடம். இதுல உனக்கு என்ன வேலை, வெளியே போடாது அப்படின்னு. அத்தன் உரை தில்லைதனை ஒல்லையில் அகன்றே புத்த கடிது ஏகிது. புத்தனே கடிது ஏகிது, கடிதுனா வேகமா வெளியே போயிடு, கடிதுனா வேகம், ஏகிதுனா போவலி. புத்தனே வேகமா நீ முதல்ல வெளியே போயிடு. புத்த கடிதேகிது போறோம் என, இதுக்கு மேல நீங்க இருந்தனா எங்க பொறுமை நல்லா இருக்காது, இதுமே சொல்லிட்டேன். அது எங்க பொறுமை இழக்க முன்னாடி வெளியே பொறும் என உரைத்தார். போய் சொன்னாங்க. எப்படி இருந்திருக்காங்க பாருங்க மக்கள், சைவ உரைப்பு எப்படி இருந்திருக்கு பாருங்க. இப்ப அவன் பாருங்க, தாழ்வளவன் முன்னருயர் தற்க உரை கொண்டே நீர் பரவு சைவ நிலை அந்தன மறுத்து சீர்மருவு புத்தன் உயர் தெய்வம் என இப்போது ஏர்வர உரைத்தலது ஏகுவது இல் என்றான். அந்த புத்த மத துறவிக்கு எவ்வளவு கோபம், எவ்வளவு தைரியம் பாருங்க சார். அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் என்ன பேசுறான் பாருங்க. தார்வளவன் முன்னர் மாலை அணிந்த உங்களுடைய சோழ அரசன் முன்னாடி தர்க்க உரை கொண்டே தர்க்கம் செய்து நீர்பரவு சைவ நிலை அன்றென மறுத்து நீங்கள் பின்பற்றக்கூடிய சைவம் உயர்ந்ததில்லை என்பதனை சீர்மருவு புத்தன் உயர், சீர் அப்படின்னா உயர்ந்த புத்தன் இருக்கின்ற அந்த தெய்வம் அதுவே சிறந்தது என இப்போது ஏர்வர உரைத்தலது, அழகு பெற இங்கு நாம் நிரூபணம் செய்யாமல் உரைத்தலது ஏகுவதல். இங்கேருந்து வெளியே போக மாட்டேன். ஏகுவது இல், முந்த பாட்டில் என்ன சொல்லுவாங்க, புத்த கடிது ஏகிது, வெளியே போனாங்க. அவன் ஏகுவது இல்ங்கிறான். உன்னுடைய சைவம் சிறப்பு இல்லைன்னு சொல்லி மாலை அணிந்த உன்னுடைய சோழ மன்னன் முன்னாடி வாதிட்டு உன்னுடைய சைவம் சிறப்புடையது இல்லை என்று தர்க்க ரீதியாக புத்தனே கடவுள் என்பதனை நிலை நிறுத்துவதல்லாது இந்த இடத்த விட்டு வெளியே போக மாட்டாங்க அப்படின்ட்டான். எப்படி இருந்திருக்கு பாருங்க சார். இன்னைக்குதான் ஏதோ பஞ்சாயத்து நினைக்கணும், அன்னைக்கே இருந்திருக்கு. புத்தனவன் இவ்வகை புகன்ற பின்
எவர்க்கும் இத்திரம் உரைக்குவம் எனக் கடிதகன்றே மெய்த்தவர்கள் வேத முதலோர் பரிகலத்தோர் தத்தம் மனைத்தோரும் இது சாற்றினர்கள் அன்னோர். புத்தன் அவன் இவ்வகை, புத்தன்னா புத்த மத குரு, அவன் இவ்வாறு சொன்ன உடனேயே புகன்றபின் எவர்க்கும் இத்திறம் உரை, ஊர் ஊரம் போய் ஆளை திரட்டிட வேண்டியது அப்படின்னு இவங்க எல்லாரும் என்ன முடிவு பண்ணாங்க, டக்குன்னு இந்த செய்தியை போல எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போகணும். இவன் 2 பேரும் இப்படி உள்ள உட்காந்து ரகலை பண்றானுங்கன்ட்டு இத்திரம் உரைக்குவம் யாருக்கெல்லாம் என கடித அகண்டை இடன வேகம் உடனே இடத்தை இவங்க காலி பண்றாங்க, பண்ணி ஆளை திரட்டிட வேண்டியது எல்லாத்தையும் போயின்னு மெய் தவறுகள். அப்படின்னா மெய் தவறுகள்னா மெய் தவறுகள், தவத்தால் உயர்ந்தவர்கள், தவம் செய்ய தில்லையில நிறைய பேர் இருப்பாங்க, மெய்யான தவம் செய்கின்ற பலர் மெய் தவறுகள். அவங்க வேத முதலோர் அந்தணர்கள் பூஜை செய்யற வேத முதலோர் பரிகலத்தோர், பரிகலத்தோர்னா கோயிலுக்கு உள்ள இருந்து பணி செய்யக்கூடிய, அந்த மடப்பள்ளியில இருக்கிறவன், கோயில் சுத்தம் பண்றவன், மணி அடிக்கிறவன், அந்த கோயிலுக்குள்ள வேற பணி செய்யறவங்க, அவங்கதான் பரிகலத்தோர். தத்தம் மனைதோறும் அவங்க வீடுகளுக்கு இவங்க போயிருக்காங்க. அந்த தவத்தால் உயர்ந்தவர்கள் திருமறை பாடுகின்ற ஓதுவார்கள், அந்த கோயிலில் இருக்கிற ஆபீசர்கள், உள்ள வேலை செய்யறவங்க, அந்த பூஜை பண்றவங்க, அவங்க வீடெல்லாம் அங்க இருக்கும்ல, எல்லாரும் வெளியே வாங்க நிலைமை பாருங்க, எல்லாரும் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு அவங்க வீடுகள்ல போய் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு போய் சொல்றாங்க. மெய்த்தவர்கள் வேத முதலோர் பரிகலத்தோர் தத்தம் மனைதோறும் இது சாற்றினார்கள் அன்னோன். இவங்க விருந்தவங்க எல்லாரும் அங்கங்க போய் அவங்க வீடுகள்ல போய் செய்தியை சொல்றாங்க. புன்னுளையும் வேல் நிகர் புகன்ற மொழிகேளா அன்னலுரை கோயிலிடை யாவரும் அடைந்தே வண்ணமணி மண்டபம் வண்ண மண்டபம் எய்தி வரு புத்தன் என்னமது கேட்குவம் என கடிதி சென்றார். இந்த செய்தியை போய் அவங்கள்ட்ட சொன்ன உடனேயே அவங்கெல்லாம் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத என்ன ஒரு மேற்கோள் சொல்றார் ஓமை. புன்னுளையும் வேல் நிகர்னர், புண்ணிலே வேல் பாய்ச்சியது போல இருந்ததுங்கிறார். அந்த அவங்களுக்கெல்லாம் யார் வீடுகள்ல இவங்க போய் சொன்னாங்களோ, வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சின்னு சொல்ற பாருங்க, அது மாதிரி புண்ணுல வேல் இறங்கின மாதிரி இருந்துதான் அவங்களுக்கெல்லாம் சொல்றார். புன்னுளையும் வேல் நிகர் புகன்ற மொழி, இவங்க சொன்ன மொழியெல்லாம் அவங்க காதுல வாங்கின உடனே புன்னுளையும் வேல் நிகர் புகன்ற மொழி கேளா அண்ணல் உரை கோயிலிடை, பெருமான் இருக்கின்ற கோயில் அண்ணல், அந்த இடத்துல வேணும்னே அண்ணல்னு ஒரு வார்த்தை போட்டார். ஏன்னா அண்ணல்னா தமிழ்ல தன்னிகர் அற்றவர்னு பொருள். இவன் புத்தனை போய் கடவுள்னு சொல்ல வந்ததுனால சிவபெருமானுக்கு இணைய எவனும் கிடையாதுங்கிற வார்த்தையை கடவுள் மாமுனியார் அந்த இடத்துல டக்குன்னு ஐயன் அப்படின்னு போடல, ஐயன் போட தலைவன் போட்டு போயிருக்கோம், வேற ஏதோ வார்த்தையை போட்டிருக்கலாம். என்ன ஒரு வார்த்தை போட்டார், அண்ணல் உரை அப்படின்னார். அண்ணல்னா தன்னிகரற்றவர்னு பொருள், அப்படி ஒரு வார்த்தை கொண்டு போட்டார். அண்ணல் உரை கோயிலிடை யாவரும் அடைந்தே, எல்லாரும் வந்துட்டாங்க. இதை சொன்ன உடனே தட 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 தடன்னு எல்லாம் கோயிலை பார்க்க வருது. அண்ணல் உரை கோயிலுடை யாவரும் அடைந்தே வண்ணமணி மண்டபம் எய்தி, அந்த மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. எய்தி வரு புத்தன் என்னமது கேட்குவம், அந்த புத்தன் என்னதான் சொல்றான்னு கேட்கணும். வண்ணமணி மண்டபம் எய்தி வரு புத்தன் என்னமது, அவனுடைய கருத்து என்ன கேட்குவம், என்ன அவன்கிட்ட ஒரு வார்த்தை என்ன நறுக்குன்னு கேட்ட வேண்டியதான் இருப்பான் அப்படின்னு என்னமது கேட்குவம் என கடிது சென்றார். ரொம்ப வேகமா வந்திருக்கிறாங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு. தெய்வ நரரானவர்கள் சொல்ல எதிர்வாரா மெய்யுணர்வில் புத்தனை வெகுண்டு பல சொல்லா உய்வது அறியாது ஒரு நீ பயம் உறாதே இவ்வகை இருந்த மதியாமை எதுவென்றார். நேர வந்தாங்க, வந்தவங்களை என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு, தெய்வ நரர் ஆனவர்கள், நரர்னா மனிதர்கள், தெய்வ மனிதர்கள்னு ஒரு வார்த்தை போட்டார். என்னன்னா தில்லையில அந்த பூஜை செய்யறவங்கள்லாம் தெய்வத்திற்கு ஒப்பா மதிக்கப்படுகிறவர்களாம். அதுக்கு வேற்பில என்ன காரணம் எழுதுறாரு, பரமசபாபதி ஆனவர் நாமும் இவரில் ஒருவர் என்று நிச்சயித்து காட்டியதால் எழுதுறாரு. ஏன்னா அந்த புராணம் முன்னாடி எப்படி வருதுன்னா, மன்னர் இங்கு அந்தணர்களை கொண்டு வந்து வைத்து அல்லது பூஜை செய்யறதுக்கு ஆளுகளை கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அப்போ அதை ஒருத்தட்ட பொறுப்பை கொடுக்குறான். அந்த ஆள் அதுக்குன்னு வடநாட்டுல அங்கங்க அதெல்லாம் போய் பூஜை பண்ண தெரிஞ்ச ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து
3000 பேரை கூட்டிட்டு வந்துட்டான். கூட்டிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணா அப்படின்ட்டான். மறுநாள் மன்னன் வந்து அவங்க முன்னாடி மன்னன் முன்னாடி பேரேடு அப்படின்னு அந்த 3000 பேரையும் நிறுத்தி மன்னன்ட்ட அவன் காமிக்கிறான். அவனுக்கு ரொம்ப பெருமை. சொன்னா நீங்க சொன்ன மாதிரி 3000 கொண்டு வந்தாச்சு, வெரி குட் அப்படின்னு மன்னன் சொல்லுவான். அங்க முன்னாடி அட்டண்டன்ஸ் எடுத்தா 2999 ஒருத்தனை காணும். சரி சார், 3000த்துல ஒண்ணு காணும், பரவாயில்ல, இப்ப நாளைக்கு வருவான், நாளைக்கு பஸ்ல வருவான்னு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கலாம். இல்ல, அவன் ரொம்ப மனசு வருத்தப்படுறான். ஏன்னா மன்னன் முன்னாடி 3000ன்னு சொல்லிட்டு இப்படி ஒண்ணு குறைங்கிறது அசிங்கமா போச்சே அப்படின்னு வருத்தப்படுறான். அப்போ ஒரு அசரீரி கேட்டுதான், நாமும் அவரில் உழவும். அதான் 2999 + 1 3000. இன்னைக்கும் அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, பெருமானும் நம்மில் ஒருவராத்தான் வந்து பாக்குறாங்க. அதனாலதான் தில்லையில அந்த தில்லை 3000 சுவாமியை சேர்த்துதான் 3000. 2999 + 1. அதனால இவங்களை என்ன சொன்னார், தெய்வ நரரானவர்கள் செல்ல எதிர்வாரா மெய்யுணர்வில் புத்தனை வெகுண்டு, புத்தன் மேல கோபமா வந்து, பல சொல்லா உய்வது அறியாத ஒரு நீ, உண்மை நிலவரெல்லாம் தெரியாத புத்தனே, நீ பயமுறாதே, எங்க இருக்கிறேன்னு கூட தெரியாம அந்த பயம் இல்லை உனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்க இருக்கேன்னு தெரியாத பயம்னா 2. ஒண்ணு, ஓ நாட்டை விட்டு ஏன் நாட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற. இன்னொன்னு என்னன்னா, எங்க இருக்கிற உள்ள அத்தனூரை கோயில்ல இருந்துட்டு அவனை எதிர்த்து பேச போற நீ. அப்படின்னா உனக்கு பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். சுவாமி இருக்கிற இடத்திலேயே வந்து நின்றுட்டு சுவாமி இல்லைன்னு சொல்றேன்னா அப்ப உனக்கு பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால உய்வது அறியாது, உனக்கு அறிவில்லை, என்ன நடக்குன்னே தெரியல. உய்வது அறியாத ஒரு நீ பயமுறாதே, இவ்வகை இருந்த மதியாமை எது என்றார். அதனால எவரையும் மதியாமல் இப்படி பேசுதே, இதுக்கு என்ன காரணம் கேட்டாங்க. நேர புத்தர் வந்து அவங்க கேட்கிறாங்க, வந்தவங்க எல்லாம் யாரையும் மதிக்காம, யாருக்கு நீ பயப்படாம, நீ ஒரு குருவா இருக்கிற, புத்த குருவா இருக்கிற. ஆனா அப்படின்னா குருன்னா எப்படி இருக்கணும்னாரு, பிறரை மதிக்கிற மாதிரி இருக்கணும், மாற்று சமயத்தை மதிக்கணும். நீ யாரையும் மதிக்கவும் இல்லை, நீ யாருக்கும் பயப்படவும் இல்லை, நீ என்னதான் நினைக்கிற அப்படின்னு அவங்கள்ட்ட இந்த வந்தவங்க எல்லாம் கேட்கிறாங்க. அதுக்கு அவன் பதில் அந்த ஒரு பாட்டு மட்டும் சொல்லிடுறான். வந்து அவன் பதில் சொல்றான். அவன் அங்கம் மறை ஆகமம் புராணம் அவையாலே நும் கடவுளே கடவுள் என்று நுவல் வீரேல், எங்கடவுளே கடவுள் என்று நவில்வேன் யான், இங்கெதிர்கூறுமெனவே அவன் உரைத்தான். நீங்கள் உங்களுடைய பிரமாண நூல்கள் மூலமாக, அங்கம்னா 6 அங்கங்கள், வேதத்தினுடைய அங்கம் 6, வியாகரணம், தர்க்கம், நிகண்டு, சந்தோஷிதம், நிறுத்தம், சோதிடம்னு 6 அங்கங்கள் வேது. அங்கம் மறை 4 வேதங்கள், ஆகமம் 28 ஆகமங்கள், புராணம் 18 புராணங்கள். அங்கமறை ஆகமம் புராணம் அவையாலே, உங்களுடைய பிரமாண நூல்களாலே நும் கடவுளே கடவுள் என்று நுவல் வீரேல், உங்களுடைய கடவுளே கடவுள் என்று நீங்க பேசுவீங்கன்னா, எங்கடவுளே கடவுள், அவன் சொல்றான் புத்தனை, எங்கடவுளே கடவுள் என்று நவில்வேன் யான். நீ உன் கடவுளே கடவுள் பேசினா நான் என் கடவுளே கடவுள்னு பேச போறேன். இப்போ என் கடவுளே கடவுள் என்று நவில்வேன் யான், இங்கன் எதிர்கூறும் எனவே அவன் உரைத்தான். அதனால இப்ப எங்கள் தெய்வம் கடவுளே கடவுள் நான் சொல்வேன், நீங்க அதை எடுத்து பேசுறதுன்னா என்கிட்ட பேசுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தர்க்கத்துக்கு வாங்க அர்த்தம், சண்டைக்கு வாங்க அர்த்தம். வேற என்ன, உன் ஸ்டாண்டு இது, என் ஸ்டாண்டு இது, வேணா வா போட்டு பார்த்துருவோம், முட்டி பார்த்துருவோம் சொல்றோம் இல்லையா. அது அப்படியே சொல்றான் அவன் புத்தன். என்ன சொல்லிட்டானா, அங்கம் மறை ஆகமம் புராணம் அவையாலே நுங்கடவுளே கடவுள் என்று நுவல் வீரேல், எங்கடவுளே கடவுள் என்று நவில்வேன் யான், இங்கன் எதிர்கூறும் என. அதுக்கு ஒருவேளை எதிர் பேசலான்னு தைரியம் தான் நீ பேச எடுத்துட்டு வா, இங்க எதிர்கூறும் என வேயவன் உரைத்தான் அப்படின்னு அவன் சொன்னான். சொன்ன உடனே இவங்கள்லாம் போற்றுமறை அந்தணர்கள் புத்தனை வெகுண்டே, தோற்றனை என கலைஞர் சொல உனை வெல்வோம், மாற்றமினி உன்னுடன் உரைக்குமது மற்றோர் சேற்றின் எதிர்கல்லறிதல் செய்வது அல்லது உண்டோ. அவங்க என்ன சொல்லிட்டாங்க உடனே இந்த அந்தணர்கள்லாம் புத்தன்ட்ட கோமா, நீ தோற்றாய் என்று
கலைஞர் சொல்ல அப்படின்னார். கலைஞர்னா தர்க்க இதுல சொல்லக்கூடிய, அப்புறம் ஜட்ஜஸ் அப்படி வச்சுக்கலாம், தர்க்க சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிந்தவர். அவர்கள் முன்னாடி நாம வாக்குவாதம் பண்ணுவோம். அந்த தர்க்க நூல் படித்த அந்த தலைவர்கள் நீ தோற்றாய் என்று சொல்வார்கள். அப்படி செய்வோம் நாங்க உன்னை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்ட வீணாச்சும் வாய்ஸ் என்ற போடல இல்லடா, லெட் அஸ் ஃபேஸ் இட் இன் தி கோர்ட் அப்படின்ட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தர்க்க சாஸ்திரம் தெரிந்த பொதுவான உலகம் அவங்க முன்னாடி பேசி நீ தோத்தேன்னு அவங்க வாயினால ப்ரூவ் பண்றேன் பார் அப்படின்னு, போற்றுமறை அந்தணர்கள் புத்தனை வெகுண்டே தோற்றனை என நீ தோத்தேன்னு கலைஞர் சொல்ல அப்படின்னு அந்த ஜட்ஜஸ் நீதிபதிகள் சொல்ல உனை வெல்வோம், அப்படி நாங்க ஜெயிப்போம். மாற்றம் இனி உன்னுடன் உரைக்கும் அது. இப்ப உன்ட்ட நாங்க வேற ஒண்ணும் பேசல. இப்ப நான் உன்ட்டு பேசினா அதுக்கு உதாரணம் சொல்றாரு, சேத்தின் எதிர் கல்லெறிதல் செய்வதல் உண்டோ. இப்ப உன்ட்ட நாங்க எதாவது பேசணும், சேத்துல கல்லெறிகிற மாதிரி. அதனால நாங்க இப்ப கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, கிளம்பி அவங்க முன்னாடி நம்ம பேசுவோம் என்று சொல்றாரு. இப்போ இவங்க எங்க போறாங்க, யாரை கூட்டு வர போறாங்கிறதெல்லாம் இவங்களுக்கு லாயர் யார் வராங்கிறது அடுத்த வாரம் தெரியும். அது ரொம்ப முக்கியமா. தலைவர் இறங்க போற கதாநாயகர் இவ்வளவு நேரம் இன்னைக்கு இப்ப விளையாட்டுலயே வரல, பண்ணசாலையில யோகத்துல உட்கார்ந்துருக்கார். இப்ப சுவாமி இவங்களுடைய கனவுல போய் சொல்ல போறான். அதான் கதை. அடுத்த வாரம் அருமையான இடம். இவங்க கனவுல போய் இவங்க எல்லாம் போய் வீட்டுக்கு போய் வருத்தப்படுறாங்க, வருத்தப்பட்டு படுத்து தூங்குறாங்க. அது என்ன பண்றான் பாருங்க. திருநெல்வேலியில் அறத்துறையில அந்த அந்தணர்கள் எல்லார் கனவுலையும் போய் இவருக்கு நான் சிவிகை வச்சிருக்கிறேன், நாளை காலையில கொடுங்கன்னு சுவாமி சொன்ன மாதிரி இங்க என்ன பண்ணியிருக்கிறான், எல்லா பூஜை பண்றவங்க அந்த வருத்தப்பட்ட அவ்வளவு பேர் கனவுலையும் போய் ஊர் எல்லை அங்க பண்ணசாலையில மாணிக்கவாசன் இருக்கிறான், நீங்க போய் அவனை கூப்பிட்டுக்கங்க, தர்க்க ரீதியா அவன் ஈஸியா முடிச்சுட்டு போவான், நீங்க என்ன கொல்லப்படுறீங்கன்னு போயிட்டான். இது யாரு கனவுல பேருக்குன்னா 3000 பேர் கனவுலையும் வந்தான். அருமையான இடம் சார். மறுநாள் மாணிக்கவாசரை தேடி 3000 பேர் போறாங்க. மாணிக்கவாசர் பண்ணசாலை போய் முன்னாடி நாளும் பூஜை செய்யக்கூடிய ஆதிசைவ பெருமக்கள் 3000 பேர் அவங்க போய் வடங்கி நிக்கிறாங்க. மாணிக்கவாசரை சுவாமி சொன்னார் நீங்க வரணும் எங்களுக்காக அப்படின்னு சொல்லி வரப்போறார். எல்லாம் தயாராதிங்க, அடுத்த வாரம் மாணிக்கவாசர் வாரார், அதனால அதை செய்வோம் என்று சொல்லி இதற்கெல்லாம் துணையா இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள், கேட்டு சிறப்பிக்கின்ற பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் சொல்லி அடுத்த வாரம் சந்திப்போம். அந்த நிகழ்வு ஏன்னா மாணிக்கவாசர் வாரார், அந்த வாது வெல்லுதல் அதை பற்றி நடக்கு, அது இன்னும் சுவையா அருமையான இடங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று சொல்லி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்.